மாரிசா வேண்டாம், எச்சரிக்கிறேன். இடும்பா, சொல், எங்கே என் மந்தாகினி? மந்தாகினி இருக்கும் இடம் எனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் என் உயிரே போனாலும் அதை நான் உன்னிடம் கூற மாட்டேன். உயிர் மேல் ஆசை இல்லாத உன்னை என்ன செய்கிறேன் பார். போதும் இவனுடன் விளையாடியது. இடும்பா, நீ எனக்கு செய்த துரோகத்திற்கு என் காலில் தண்டையாக கிடப்பதுதான் உனக்கு சரியான தண்டனை. மாமனே, மாரீச்சனே, இலங்கேஸ்வரனின் வணக்கம். வாராவணா, ஏது இவ்வளவு தூரம்? மாமனை காண மைத்துனனுக்கு காரணம் வேண்டுமா என்ன? இது பரிவா? இல்லை, பாசம். வியப்பாக இருக்கிறது. என்றால் விடை பெறட்டுமா? வந்த காரியம் நிறைவேறாமலா? என் சிந்தையை குளிர வைக்கும் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பெண்கள் போற்றும் பேரழகி ஜனகனின் மகள் ஜானகி வனவாசம் வந்திருக்கிறாளா? ராவணா, அவள் ஸ்ரீராமனின் மனைவி. அது தற்செயலாக நடந்த விபத்து. அவளை என் அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும். அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும். இதற்கு என்னால் ஒருபோதும் உடன்பட முடியாது. அப்படி என்றால் உன் உயிர் உடலில் தங்காது. இவன் கையால் இறப்பதை விட ஸ்ரீராமனின் கையால் இறப்பது எவ்வளவு மேல். என்ன நகைப்பு? நடக்கப் போவதை நினைத்து பார்த்தேன். ஆம், என் அரவணைப்பில் சீதை சந்தோஷமாக தான் இருக்கிறது. தாங்கள் தான் மாயாவி ஆயிற்று. மாயமானாக போதும், பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும்.
ஸ்ரீராமா, என்னை மன்னித்தருள வேண்டும். பிரபு, ஸ்ரீராமா, தாங்கள் அறியாததா? ராவணன் பொருட்டு நான் இந்த பாவச் செயலை செய்தேன். அடியேன் பிழை பொறுத்து பாப விமோச்சனம் அளிக்க வேண்டும் பிரபு. தவறை உணர்ந்த எவருக்கும் மன்னிப்புண்டு, உனக்கும் விமோச்சனம் உண்டு. ஆனால் அதற்கு பல யுகங்கள் ஆகும். அதுவரை நீ காத்திருக்க வேண்டும். காத்திருப்பேன், காத்திருப்பேன் மகா பிரபு. எத்தனை யுகங்களானாலும் காத்திருப்பேன். சுவாமி ராமா, ராமா. டயர்டா இருக்கே, சூடா ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்குமே. முதலாளி வேணா காப்பி போட்டு கொடுக்க சொல்லட்டுமா? ஐயோ, என்ன கணக்கு? காலையில இருந்து எங்கடா போன? காப்பி சாப்பிடாம வேலையே நடக்கல. போடா போய் காப்பி போட்டு எடுத்துனோடா. ஏய், என்னடா வேடிக்கை? வேலையை பாடுறா. காஃபி ரெடி. அக்கா, என்ன என்ன மனோ வரைக்கும் டிராப் பண்றியா? சரி, புடிச்சுக்க. ஃபேமிலி, என்னாச்சு? என்னடா மனோரா சிவாஜி கணேசன் மாதிரி வர்ற? அதானே சங்கிலி பனிலே போட்டுருக்கா. வலி. என்ன வலி? குண்டடி பட்டுருச்சு. வெரி குட். எப்படி? எல்லாம் உன்னாலதான். நான் என்னடா பண்ணேன்? ஐயா, என்னடா குடும்பமே கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இவனுக்கு கிட்னில கல்லு. கிட்னில கல்லா? வழக்கமா சட்னில தானே கல் இருக்கும். நீ அரைச்சின பாறையே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே காரணத்தை சொல்லித்தானே ஆபரேஷனுக்குன்னு காசு வாங்குனீங்க. வாங்கிட்டோமா? வாங்கிட்டோம். அங்க என்ன குசு குசுன்னு ரகசியம்? ஐயா, இவனுக்கு 2 கிட்னிலையும் கல் இருந்ததுனமோ வாஸ்தவம் தான். ஆனா ஒரு பக்கம் கல் எடுத்தோன்னு பாரம் தாங்காம மறுபக்கம் கொடை சாஞ்சிட்டான். அவன் என்ன மாட்டு வண்டியா கொடை செய்யறதுக்கு? ஐயா, ஒரு பக்கம் கல் எடுத்தா மறுபக்கம் கொடை சாயிறது எனக்கு என்னமோ ரொம்ப நியாயமா தான் பண்ணும். பாருங்கயா, இவர் இப்படித்தான் அடிக்கடி சாஞ்சிடுறாரு. சரி சரி, இட்ஸ் ஓகே. கணக்கு ஐயா, வாங்க 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 வாங்க. உங்களுக்கு என்ன ஏதுன்னு பாத்து கொடுங்க. நான் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிங்க ஐயா. பாருங்க. இருப்பா. கையை விடுங்க. உனக்கு என்னடா இங்க வேலை? ஒன்னும் இல்லையா, பால் ஊத்துறதுக்காக வந்தேயா. டேய், வந்தமா வேலையை முடிச்சமான்னு எல்லாம் வாசலோட இருக்கணும். இவகிட்ட என்னடா பேச்சு? அது கெட் அவுட், அவுட். இன்னொரு தடவை அவனை பார்த்து பல்லிக்கிறத பார்த்தேன். ம் ம். டேய் ஸ்ரீராம், பாஸ், உள்ள என்னடா சமைக்கிற? நாத்த குடல புடுங்குதுடா. ஃபிஷ் ஃப்ரை பாஸ். டேய், ஃபிஷ் நாத்த எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. அப்படியே கொண்டு போய் குப்பையில போடுறான். போட்டு சிக்கன் ஃப்ரை கொண்டா. எத்தனை நாளா சிக்கன் சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். தேங்க்யூ தேங்க்யூ. வேணா பாஸ், டாக்டர் ஃபிஷ்ஷை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு பாஸ். அவன் ஏதோ 5 வருஷம் படிச்சான்றதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா? Give it to me. பாஸ் பாஸ், டாக்டருக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் சேரணும் அப்பெல்லாம் வந்துடுறாரு பாஸ். இப்பயும் வந்துட்டாரு பாஸ். இதோ இங்கதான். நீ ஏன்டா வந்த? எப்ப வந்தேன்னு கேட்டேன். இவன் இதை எண்ணெயில போட்டு வதக்கும் போது அந்த வாசனையை புடிச்சுக்கிட்டே வந்துட்டேன். டேய், இத வாங்கு. அட வாங்கடா. அது சாரி பாஸ், ப்ளீஸ். அடடடடடா. டேய், நீ மட்டும் சாப்பிடலாமா? உனக்கு கொலஸ்ட்ரால், எனக்கு இல்ல. உனக்கு பிபி, எனக்கு இல்ல. நீ டயட்டு, நான் இல்ல. ஏன்டா வாழ்க்கையில நான் கோழியை கண்ணால கூட பார்க்க கூடாதா? யாரு பார்க்க கூடாதுன்னு சொன்னது? தாராளமா பார்க்கலாம், வளர்க்கலாம். கொக்கரக்கோன்னு அது கூவும் போது குத்த வச்சு உட்கார்ந்து கும்மி கூட அடிக்கலாம். அதுக்கு தீனி கூட போடலாம். ஆனா அதை மட்டும் நீ தின்னக்கூடாதுப்பா. இந்த வாசனைக்கு உனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடும். புறப்படு வா. வாங்கினா வாங்கிட்டே, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிடா. உன் முதலாளிக்கு கொழுப்பு ஜாஸ்தி. வா. காலையை நோக்கி முன்னேறி செல்லுங்க. விஸ்பர் அல்ட்ரா நைட்ஸ் க்ளீன் ட்ரை ஃப்ரெஷ் விஸ்பர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங்.
எத்தனை பேர் வந்திருந்தாலும் நாம செட்டப் பண்ணிருக்கிற ஆளை தான் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி இன்டர்வியூ இஸ் an interview when you are doing an interview. வேங்கடா இங்க வந்தா? அதானே, நீ ஏன்டா இங்க வந்த? நானும் இன்டர்வியூ பண்ணுவேன். சரி இருந்துட்டு போட்டுமே. என்ன இருக்க வேண்டியது இல்லையே. என்ன சொல்ற? கீழே பாரு, இத்து போன டிராயரை போட்டுக்கிட்டு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கான். இவனை என்ன பண்றது? சரி, இவனை டேபிளுக்கு பின்னாடி உட்கார வச்சு இப்போதைக்கு பிரச்சனையை மூடி மறைச்சிருவோம். சே போ அப்படி. ஓகே உட்கார். நான் சொல்ற வரைக்கும் எந்திரிச்ச காலை பிடிச்சி தரையில் அடிச்சிருவேன். டெலிபோன் வந்தா அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. டேய் நான் அடிச்சேன்டா. ஒருத்தரே உள்ள அனுப்பு. குட் மார்னிங் சார். பேர் என்ன? அறிவழகா. ஒன்னு கேட்கலடா. உன் பேர் நம்ம? வண்டார் கோயிலி சார். சுத்த கர்நாடகமா இருக்கே. இல்ல சார், நான் தமிழ்நாடு தான். நான் பேரை சொன்னேன். பேர் பிடிக்கலையா? நோ. வெளியே அனுப்பு. குட் மார்னிங் சார். என்ன படிச்சிருக்கம்மா? MBA. PA வேலைக்கு MBA வரைக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நோ. நீ வெளியில போமா. சார். I say you come. அவுட். கெட் அவுட். எந்த தகுதி இல்லாத இவளுக்கு எந்த மடையண்டா வேலை கொடுப்பா? வெளியே அனுப்பு. நம்ம செலக்ட் பண்ண பொண்ணுனே. குளிச்சு பளிச்சுன்னு வந்ததுல குத்து மதிப்பு அடையாளம் தெரியல. சொல்லி கொடுத்தாலும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீல? இருக்கு சார். சீட்ல உட்கார்ந்த உடனே சீட் அடிச்சு சில்மிஷம் பண்ண சின்ன பின்னம் ஆயிடுவேன். பேர் என்ன? பப்பி சார். வாளை சுருட்டிக்கிட்டு வா. எஸ், லெட் அஸ் மீட் MD. ஐயா, உங்களுக்கு PAவா இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கோம். பேர் பப்பி, அம்மா பேர் ரோசி. இவங்க தான் நீங்க செலக்ட் பண்ண PAவா? இதுக்கு இவ்வளவு நேரமா? மிஸ் பப்பி, உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்களே தப்பு இல்லாம அடிச்சிட்டோமா பார்க்கலாம். உடனே கொண்டு வரேன் சார். நோ நாட் நவ. லஞ்சுக்கு அப்புறமா கொண்டு வாங்க. டேய் எனக்கு பசிக்குதுடா, சாப்பிட விடுங்க. போங்க. நீங்க சாப்பிடு. வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் MD. ஏமா இது என்ன ரேஷன் கடையா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போமா, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. நீ வா, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணு. தமிழ்ல பேசுங்க சார், ஒண்ணும் புரியல. மை காட், வேலை கிடைக்காத ஆத்திரத்துல MD கொல்றா. கம் ஆன் பாய்ஸ். நல்லா மூச்சை எடுத்து விடுப்பா. வாழ்த்துக்கள் ராஜாராமா, மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? வேலை கேட்டு வந்தா, வேலை இல்லங்கிற ஆத்திரத்துல ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. நல்ல வேலை, தக்க சமயத்துல நீங்க வந்து ஐயாவோட உயிரை காப்பாத்திட்டீங்க டாக்டர். நான் காப்பாத்தலப்பா, இந்த பொண்ணு தான் காப்பாத்திட்டு. ஐயா லேடி டாக்டர், அப்ப பீஸ் அவங்க கிட்ட கொடுத்தலாமா டாக்டர்? டேய் ராஜாராமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ திருட்டுத்தனமா தின்ன சிக்கன் பீஸ் உன் மூச்சு கொடாயில சிக்கிருச்சு. அத ஹேம்லிக் மெனுவர் முறையில இவ எடுத்திருக்கா. என்னன்னு கேக்குறியா? நம்ம ஊர்ல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தொண்டையில ஏதான சிக்கிருச்சுன்னா இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துனா வெளியே வந்துருன்னு. அந்த மாதிரி இவ எடுத்திருக்கா. ஆமா, இந்த டெக்னிக்கை எங்கம்மா கத்துக்கிட்ட? இன்டர்நெட்ல சார். வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ். உயிரையே காப்பாத்திருக்கா. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? 5 10 கொடுப்போம். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பேலன்ஸா பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டோம். டேய் என்ன டேய், அதுக்காக என்ன PA வேலை கொடுத்து பக்கத்துலயே வச்சுக்க முடியும்? வச்சுக்கிட்டா என்ன தப்புன்ற? ஐயோ, ஏற்கனவே ஒருத்திய PAவா அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சே. யாரு அந்த குள்ளச்சியா? பாதியிலே அவ பேப்பரை போட்டு ஓடிட்டா. பாத்தீங்களா, நீங்க செலக்ட் பண்ணால. போங்கடா போங்கடா. போங்க. நானு போடா. சரி, அந்த ஃபைலை கொடு. ராஜாராமா, ஃபைல்லாம் வை. மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா இந்த பொண்ணு புத்திசாலின்னு? ஆமா, நான் சொல்றேன், யூ ஆர் அப்பாயிண்டட். ஒரே ஒரு விஷயமா, இவனை பத்திரமா பாத்துக்க, அவங்கள்ட்ட பத்திரமா இருந்துக்க. நான் வரேன்டா, டேக் கேர். Thank you sir. எங்கம்மா தங்கி இருக்க? இப்போதைக்கு லாட்ஜ்ல ரூம் எடுத்து No, you do தங்கிட்டேன். one thing. ரூமை காலி பண்ணிட்டு உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் எஸ்டேட்டுக்கு வந்துரு.
ஓகே சார், தேங்க் யூ. God bless you. கையெடு. யாராவது பாத்துட்டு போறாங்க. ஏன் உன்னை நான் தொடக்கூடாதா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் விலகி நில்லு, விலகி நில்லு. டேய், பந்து வரப்போகுது. அந்த கல்லு விழுதுவர், அது வரைக்கும் என் இடம் தான். இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஏன் முடியாது? என்ன நம்ம பவுலிங் போடுறான், அவன் கிரிக்கெட் பேட் அடிக்கிறான். அங்க போய் என்னது கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது கலவரமா? கலவரம் ஆயிட கூடாதுங்கிறதுக்காக தான் தம்பி கையில கல்ல வச்சிருக்கான். சொல்றீங்க? நேத்து நடந்தது மாதிரி ஐயாவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பார்த்து நம்ம சொத்துக்கு சண்டை போட்டு கூடாதுல. அதனாலதான் இப்பவே கல்லெறிந்து பாகப்பிரிவினை பண்றோம். சூப்பர். ஆனா இந்த கிரிக்கெட் பேட்ல கல்ல அடிக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? கை பலத்தை பிரயோகிக்கணும் சுமார். நல்ல தூரமா போடுங்க. அப்பதான் நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். ஃபேமிலி எவ்வளவு ஒருத்த பட்டல அடிச்சிட்டா. கம்பத்து கடையில உட்காந்துட்டாடா. எவ்வளவு ஒருத்த கல்லால அடிச்சிட்டா. ஐயோ பாவம் தம்பி, யாரோ கல்லால அடிச்சிட்டாங்க. ஊத்திக்கிட்டு பங்குக்க பாரு. உங்க எல்லாரையும் ஐயா கூப்பிடுறார். சீதா இவங்க என்னோட தூரத்து சொந்தக்காரங்க. தூரம்னா கல்லெறிற தூரம் இருக்குமா? ஹை, இவங்க எனக்கு தெரியுமே. லேடி டாக்டர், எனக்கு நெத்தில அடி வந்துருச்சு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. டென்ஷன் வச்சு தடிச்சு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஊசிடா. காபி ரெடி. அடப்பாவி, இவளா? இவ எப்படி இங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு, காலேஜ் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? சாரிங்க, அது வந்து என்ன அது வந்து? நீங்களா பஸ் ஸ்டாப்ல மணிக்கணக்குல காத்துட்டு இருந்து லிஃப்ட் வேணுமான்னு பல்லு இழுப்பீங்க. இப்ப நாங்களா வந்து கேட்கும்போது ரொம்ப பிகு பண்ணிக்கிறீங்களே. அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆக்சுவலா நான் வந்து சார் பேசுறதுக்கு டைம் இல்ல சார். 5 நிமிஷம் லேட் ஆனா கூட பிரின்சி வெளிய நிக்க வச்சிருவாங்க. நீங்க வண்டி எடுங்க சார். சாவி அங்க பாருங்க, வண்டியிலே இருக்கு. வண்டி எடுங்க சார். அப்ப எடுத்துடலாங்கறீங்களா? யோ லூசா, நீ இவ்வளவு நேரம் அதனே சொல்லிட்டு இருக்க. வண்டி எடுங்க சார். எடுங்க சார். இது என்ன குதிரை மாதிரி இருக்கு, இதுல எப்படி ஏறதா? என்ன சீக்கிரம் எடுங்க. பா நான் பைக் வாங்கிட்டேப்பா. எந்த பைக் பா? இந்த பைக்குப்பா. செம்ம பிக்கப்பா. திரும்ப சும்மா சல்லுன்னு போகுதுப்பா. இப்ப திருனியாப்பா? இல்லப்பா, இதோ சல்லுன்னு போயிட்டு இருக்க. ஐயோப்பா, என் பைக்ப்பா பஞ்சர். ஹலோ கண்ட்ரோல் ரூம். வண்டி சூப்பரா இருக்குலங்க. பல்ல கட்டாம ரோட்ட பார்த்து ஓட்டுங்க. செம பிக்கப். நிறுத்து. வரங்கட்டு பா. சார் சாவி அடிக்காதீங்க சார். இறங்குடா. சார் புது பைக், பின்னால ஃபிகர், கலக்கர சந்திர. இல்ல சார், என் பேர் ஸ்ரீராம். ரொம்ப முக்கியம் சார். இது யாரோட பைக்னு தெரியுமா? தெரியலையே, நீயே சொல்லுமா. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட பைக் இது. கரெக்ட். இப்பதான் மெசேஜ் வந்தது, அதனால தான் பிடிச்சேன். வாங்க ஸ்டேஷனுக்கு. சார் டேய் சார் ப்ளீஸ் சார். யார் வண்டி எடுக்க? போலீஸ் வண்டி எடுக்க. என்ன தைரியம்டா உனக்கு? போட்டோகிராஃபர் கூப்பிடு. சார் இதுக்கெல்லாம் ஏன் சார் போட்டோ எடுக்கிறீங்க? சார் ப்ளீஸ் சார். உன் கல்யாணத்துக்கு அனுப்பாங்க. காட்டலாம் மொத்த. எடியா போடு. பைக் தடா. நீ எப்படி இங்க வந்தா? பைக் தடா. பைக் தர சொன்னா கொன்னே போட்டுருவேன். அப்படிதான் சொல்றேன். இங்க தான் நான் இங்க வச்சேன். என்ன தேடுற? ஓஹோ, எனக்கு தெரியும், நீ அந்த பைக்கோட சாவியா? வேற நேரத்துல கிடைக்கவே கிடைக்காது. என்ன மிளகா பொடி தேடுறியா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னது? என்ன பண்ற நீ? இங்க பார், பைக் திருடன்னு சொல்லாத. பைக் திருடர்கள்னு சொல்லு. இங்க பார், நல்லா பார், இதுல நீயும் இருக்கிற. அட பாவி, இது எப்படி உங்க கையில வந்துச்சு? அம்மா, இது நியூஸ் பேப்பர், பொதுவா எல்லாரும் படிக்கிற விஷயம். இது என்னோட காப்பி, பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த போட்டோல நீயும் கூட இருக்க. அப்படியா? துப்பட்டா போட்டு தாண்டாலும் இது நான் தான் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. சாரி. சரி என்னதான் இருந்தாலும் நான் இப்ப ராஜாராம் சாரோட பிஏ. தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. நானும் உங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இப்படி நடிக்கிறியே. ப்ளீஸ். சரி யோசிக்கிறேன் போ. டைம் வேஸ்ட் பண்ணாம உன் வேலையை பாரு. ஹலோ, நான் தான். நம்ம பிளான் பண்ணபடி வேலைக்கு சேர்ந்துட்டேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் நானே பாத்துக்கிறேன். வேணா அப்பப்ப நானே கால் பண்ணி பேசுறேன். ஓகே, பாய். என்னது குதிரை பேரு பான் டு வின்னா? அட போங்கயா, நீங்க எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு லெக்கு பாஸ் ஆயிடுச்சு, ஒரு நோஸ் பாஸ் ஆயிடுச்சுவீங்க. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் வேணும்.
என்கிட்ட இல்லையா அப்போ டாடி வந்து சைக்கிள் கத்து கொடுங்க டாடி. ஏய் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. டேய் போடா, சைக்கிள் கத்து கொடு, ஸ்கூட்டர் கத்து கொடுன்னு. நீயே போய் கத்துக்க போ. எங்க குழந்தை சைக்கிள் கத்து கொடுன்னு கேக்குறான்ல, போய் கத்து கொடுங்க. இல்லன்னா கீழே கீழே விழுந்து அடிபட போதுங்க. என்ன சொன்ன? கீழே விழுந்தா அடிபட போதுன்னு. டாடி ஆமா டாடி, கீழே விழுந்துருவேன் டாடி. மச்சே, நீ எவ்வளவு வேணாலும் கட்டு, நான் கேஷோட வர்றேன். ஐயோ ஐயா, என்ன என் பையன் சைக்கிள் வந்து கீழே விழுந்துட்டான். எப்படி? இப்படித்தான். ஐயோ என்னடா இது ஒரு பேச்சு கேட்டா ரீப்ளே பண்ணி காமிக்கிற? அடச்சே சும்மா கத்தாத. ஐயா இருக்காருல, சைக்கிள் ஆஸ்பத்திரியில சேர்த்து பையனை கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ணி தர மாட்டாரா? என்ன வளர்ற? ஐயா பெத்த பாசத்துல கையும் உளருது, காலும் உளருது ஐயா. சரி மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாரு. ஐயா டாக்டர் கிட்ட போனா பிளேட் வைக்கணும்பா. வச்சு தொலைய என்ன செலவாகும்? எவர் சில்வர் பிளேட் வச்சா 10,000 ரூபாய் ஆகும். சில்வர் பிளேட் வச்சா ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் போகும். சாதாரண பையனா இருந்தா தகர பிளேட் கூட வைக்கலாம். நம்ம குடும்பம் பெரிய குடும்பம், சில்வர் பிளேட் வச்சா ஐயா உங்க கௌரவத்துக்கு நல்லா இருக்கும். சரி சரி கணக்கு. அவர் என்ன கேக்குறாரு கூட சீக்கிரம் கார் எடுத்துட்டு போ, வழியில துடிக்கலாம் பாரு. நல்லதுயா நல்லதுயா, ரொம்ப நன்றி ஐயா. எடியா இதை எண்ணிக்கிட்டு இருக்கு உங்க அப்பா சுத்தமா. மகனே நீ நல்லா நடிகண்டா, எந்திரா எந்திரா மகனே. ஓ சாவி எங்க வச்ச? இது தேடுறியா? உன்கிட்ட இருக்கா? குடு குடு குடு. இது என்னது? சைக்கிள் சாவி. சைக்கிள் சாவியா? மார்க்கெட் போணும், கார் சாவி கொடு. பீன்ஸும் பெங்களூர் கத்திரிக்காயும் வாங்குறதுக்கு பென்ஸ் காரா? வேற எப்படி போறது? மார்க்கெட் போணும், சாவியை கொடு. தர முடியாது. முடியாதுன்னா? ரேஷ் டிரைவிங், பேரிங் மாத்துனது, சஸ்பென்ஷன் சரி பண்ணதுக்குன்னு மெக்கானிக் கிட்ட இருந்து 18,000க்கு பில் வந்திருக்கு. ஷோ அதுக்கு இனிமே சைக்கிள்ல போய் தான் காய்கறி வாங்கணும். ஓகே? போகலனா வேலையை விட்டு போக வேண்டியதுதான். போறேன் போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். போ. சைக்கிள் சாவி கொடு. சைக்கிள் சாவி கொடு, மார்க்கெட் போணும். சைக்கிள்ல போஸ்டா. ஏய் சைக்கிளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். சைக்கிள் கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கல. நோ 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 சீதா, ஐ டோன்ட் பிலீவ் திஸ். இல்ல சார், இத பாருங்க. ஆமா சார், இங்க பாருங்க. Bloody rascals. டேய் திருப்பதி. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? பையனுக்கு அடிபட்டுச்சே, பிளேட் வச்சாச்சா? வச்சாச்சுங்க ஐயா. எப்போ எடுக்க போறாங்க? அது பையன் எடுத்துக்கலாங்க ஐயா. சீக்கிரம் எடுத்துரு, இல்லைன்னா வண்டியில மூழ்கிடும். மூழ்கிடுமா? என்ன சொல்றீங்க ஐயா? அதை கொடுமா. என்னடா யாருக்கும் தெரியாம வட்டி கடைக்கு போன தட்டு எப்படி இங்க வந்துச்சுன்னு பாக்குறியா? வழக்கமா எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சிருப்பிய, இந்த தட்டுக்கு என்ன கதை வச்சிருக்கப்போ? இல்லங்க அது வந்து சாதாரண தட்டா இது. எங்க அப்பா சாப்பிட்டான்றதுக்காக இல்லடா, அவர் மேல நான் வச்சிருக்க மதிப்பு மரியாதையோட அடையாளம்டா அது. அதை கொண்டு போய் அடக்கடையில வச்சுட்டு அந்த குதிரையோட பேர் என்ன? டின்னர் பிளேட். அந்த பிளேட் மேல கட்டுறதுக்கு எங்க அப்பாவோட சில்வர் பிளேட் தான் கிடைச்சதா உனக்கு? ஏண்டா என்னென்னவோ காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, இன்னொரு காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க கூடாதா? ஏண்டா அந்த பிளேட்டை திருடி கொண்டு போய் வண்டி கடையில வச்ச? எங்க அப்பாவை கொண்டு போய் அடமான வச்ச மாதிரி இருக்கடா எனக்கு. எங்கடா அவன்? யாருங்க? உன் கூட்டு கலவானே. என்னடா இதெல்லாம்? வேண்டுதல் கோவிந்தா. பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு யாராவது அழகு குத்துவாங்களா? இது வித்தியாசமான வேண்டுதல் கோவிந்தா. இதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வேறயா? காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம விரதம் இருந்து அழகு குத்துருக்கேன், என்ன போய் திட்டுறீங்களேன்னு சொல்றாரு கோவிந்தா. என்னது பச்சை தண்ணி கூட படலையா? இப்பதான் போன ஒரு இட்லியும் 1/2 பாக்கெட் சாம்பாரும் காலி பண்ணீங்க. சாம்பார் வேற நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. அழகு குத்திருக்கும் போது எப்படி கோவிந்தா சாப்பிட முடியும்? இது என்ன அழகா இல்லன்னா போர்க்கான்னு கேக்குறாரு கோவிந்தா. அழகு கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டீங்களே சார். ஒரு நிமிஷம். கோவிந்தா கோவிந்தா. கொஞ்சம் ரூட் கிளியர். தீர்காயுசா இருந்து ஆசீர்வாதம் பண்றாரு கோவிந்தா. சீதா இது பாருங்க. அழகு ஏண்டா வளைஞ்சிருக்கு? காக்கா கழுகுக்கு கூட தான் அழகு வளைஞ்சிருக்கு கோவிந்தா. திருட்டு ராஸ்கல். பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு சாமி பேரை வேற யூஸ் பண்றியா? கூட பிறந்தவங்க மாதிரி வச்சிருந்தேன்,
குடுக்கிற பணம் எல்லாம் பத்தலன்றீங்களே, என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா குதிரை ரேசர்ன பல கோடீஸ்வரன் எல்லாம் பிச்சாண்டியா ரோட்ல திரிகிறான்டா. பிச்சாண்டியான நீங்க ஈழா போய் நிப்பீங்க. டேய், என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க. என் பேச்ச கேட்க மாட்டீங்கடா. போங்கடா வெளில. என் மூஞ்சி ஐயா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. டேய், இவன் வேற ரெண்டு கேட்டான். ஓகே. இவன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மாசிதா சார், இவங்களுக்கு இடுப்பு உடையிற மாதிரி வேலை கொடு. செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி காசு கொடு. மேல ஒரு நய பைசா கொடுக்க வேணாம். ஓகே சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 10 பாத்திரம் தைக்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் என்னையே பண்ண விட்டான். நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி 9 to 5 ஆபீஸ்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் கொடுத்துருக்கலாம். 8வது கூட படிக்காத எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. சந்தோஷமாவும் சொகுசாவும் வாழ்ந்து பழகிட்டமே, இதுக்கு என்ன வழி? ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நம்ம லைஃப்ல சுனாமி மாதிரி வந்து பூந்துட்டா அந்த சீதா. சீதா 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 எதுக்கு எடுத்தாலும் சீதா. அவள் அந்த வீட்டை விட்டு எக்ஸிட் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மறுபடியும் என்ட்ரி ஆகும். பேசாம ஒரு லெட்டர்ல டிஸ்மிஷன் எழுதி ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கி அவ கையில கொடுத்தோம்னா அவ தாட்டா கட்டிட்டு போயிட போறேன். சும்மா ரக்கிறது போல. அந்த சீதாவுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். கொலையா? என்னால முடியாது. வேணும்னா அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிடுவோம். ஐயோ ஏன்டா இப்படி கொல்றீங்க? இந்த கொலையில நம்ம பேரே வராது. எப்படி? வாடகை கொலைகாரனை கூப்பிடுவாங்க. வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கும், ஆட்டோ கிடைக்கும், கொலைகார கிடைப்பானா? ஏய், காசு கொடுத்தா எவன் வேணாலும் கிடைப்பான்டா. அவன் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம மனுஷனையே தேடுவோம். ஆனா அவனுக்கு கொடுக்குற பணத்தை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓ, சேராட்டா மாதிரி சேர் கொலைகாரனா? சரி, இந்த விஷயத்தை நான் அப்படியே ஐயா கிட்ட சொல்லி நான் நிறைய படம் வாங்கிட்டு வரேன். டேய், ஐயாட்ட போய் சொன்னா அவ்வளவுதான். நீ கூட வர, நான் பேசாம இங்கே இரு. டேய், ஐயோ, நில்றா. டேய், 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 ஓடாத, ஓடாதடா, ஓடாத. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய், உன்னை கொல்லுடா. ரெண்டு தலை எடுத்தியே. இன்னும் ரத்தம் கூட காயல. யாரே அவரு? யோ, நீ என்ன ஊருக்கு புதுசா? அவர்தான் எங்க பாஸ் பாண்டி. இப்படி ஒரு ஆளை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆடு வெட்டின காசு 50 ரூபாய். ஆட்ட காட்டாம காசு குடுறா ப்ளீஸ். என்கிட்ட சேஞ்ச் இல்ல, செக்கா தரவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. 50 ரூபாய்க்கு செக்கா காசா குடுறா. உன் கூட நாங்க கொஞ்சம் பேசணும். எதுக்கு? 20, 30, 40, 50. பாவி, இந்த 50 ரூபாய வாங்குறதுக்கு நம்மள 5 கிலோமீட்டர் ஓட விட்டானு பிசாசு பையன். 2, 3, 4, 5. ஏதுரா இவ்வளவு பணம்? மகாலட்சுமி கண்ண திறன்ட்டா பாஸ், மகாலட்சுமி கண்ண திறன்ட்டா. டேய், மரியாதையா சொல்லு. மகாலட்சுமி கண்ண திறந்தாளா இல்ல வசந்த் இருக்கும் போது நீ அவ பர்ச திறந்தியா? என்ன போய் களவாணி போயின்னு சொல்றீங்களே. ஆட்டு புழுக்கைய திருடி அதை 50 காசுக்கு வித்த களவாணி போய்தாடா நீ. மரியாதை சொல்லு, ஏது இந்த பணம்? இது அட்வான்ஸ் பாஸ். அட்வான்ஸா? எதுக்கு? அந்த 2 பேர் நிக்கிறாங்கள பாஸ். ஆமா. அவங்க ஒரு ஆளை காட்டுவாங்களா? சரி. அவங்கள நம்ம போட்டு தள்ளனோம்னா 5 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்களா? நல்லா இருக்குடா அந்த டீலு. அவங்க காட்டுற ஆளை போட்டு தள்ளுனா 5 லட்சம் ரூபாயா? ஆமா பாஸ். ஏண்டா, நீ சொல்றத பார்த்தா என்ன கொலை செய்ய சொல்றது மாதிரி தோணுதே. டீப்பா யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் வரும் பாஸ். அட பாவி, நானே ஆட்டை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்ன போய் ஆளை வெட்ட சொல்றியடா? ஏன் பாஸ் பயப்படுறீங்க? ஆட்டுக்கும் ஆளுக்கு ஒரு எழுத்துதான் வித்தியாசம். டூ லூ. அங்கேயும் கத்தி, இங்கேயும் கத்தி, அங்கேயும் ரத்தம், இங்கேயும் ரத்தம். ஆட்டை வெட்டினா 50 ரூபா, ஆளை வெட்டினா 5 லட்சம் ரூபா. எப்படி வசதி? லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. போலீஸ் கேஸ்ன்னு வம்பாயிருமேடா. போங்க பாஸ், போலீஸுக்கு உங்களை பிடிக்கிறதா வேலையா? நம்ம ரிஸ்க் எடுத்தாதான் கடன் தொல்லையில இருந்து மீள முடியும் பாஸ். அது என்னமோ வாஸ்தவம் தான். அப்புறம் என்ன, முதற்கொள்ள வரைக்கும் பதட்டம் பயம் என்ன அப்படி இப்படி பண்ண பழகிரும் பாஸ். அப்புறம் ஆளுகளை வச்சு தொழில கண்டினியூ பண்ணிடுவா. டேய், ஒரு கொலை தான் பண்ண சொல்றேன்னு பார்த்தா என்ன முழு நேரம் கொலைகாரன் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு கொலை பண்ணாலும் 100 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான் பாஸ். என்னடா தண்டனை? தூக்குதே. தூக்கா? பாஸ் ஒத்துக்கிட்டாரு. வண்டியை ரெடி பண்ணுங்க. நான் ஒத்துக்கவே இல்லை. மாற்றுகிறது. அப்ப முன்னேறி செல்லுங்க. விஸ்பர் சாய்ஸ் ரெகுலர் 29 ரூபாய் முதல். தேங்க் யூ. தேங்க் யூ பாஸ். முழு கோழி பண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் உங்களுக்காக தான் பாஸ். யாராவது வந்துட போறாங்க. ஓபன் 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 ஓபன். பாஸ் பாஸ் பாஸ், இது அவங்களுக்கு பாஸ். நாளைக்கு இதான் உங்களுக்கு.
பார்த்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. ஐ லீட் திஸ். ஸ்டாப் இட். ஏய் எவா வா. ஐயோ நான் கிடையாது. எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? இல்ல நான் சமைச்சு வச்சிருக்கேன். உப்பு சரியா இருக்கான்னு வந்து பா. அதான் கொலஸ்ட்ரால் பிபி எதுவும் இறங்காம எல்லாம் ஏறி இருக்கு. எடுத்து வை எல்லாத்தையும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா? ஒரே ஒரு பீஸ் காடை மட்டுமா? ஏய் வை, கீழே வை. வேணும்னா நான் 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன். 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடுறேன். ஒன்னும் வேணாம். ஏன் சார் எல்லா விஷயத்துலயும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க? இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? அதான் உங்க வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. ஐயோ நான் கிடையாது. தெரியும். அவரோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு தானே டயட்டிஷியனான உன்னை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணலாமா? இன்னொரு தடவை இப்படி நடந்தது அவ்வளவுதான். இன்னையில இருந்து இந்த வீட்ல சைவ சாப்பாடு தான். எடுத்த காலி பண்ணுங்க முதல்ல. நீ போமா, நான் காலி பண்ணிட்டு வரேன். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார் அதுவும் கொலஸ்ட்ரால் தான். இந்தாங்க பாஸ். ஓ டபுள் கே மாற. சம்பளமே வாய்க்கு என்னது வழுக்கிட்டு போயிடுச்சு. ஓய் என்ன? ஒண்ணு இல்ல. ஓ ஒரே ஆள் இவ்வளவு சமைச்சானா? என்னது இது? சிக்கன். நல்லா இருக்கா? அப்போ இதையும் பாரு. அங்க உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர் தான் இந்த எஸ்டேட்டோட முதலாளி. விடு விடு, ஒரே போட்ல தலைய தனியா எடுத்துட்டு ரத்தத்தை பாத்திரத்துல பிடிச்சிடுறேன். ரத்தத்தை பாத்திரத்துல பிடிக்கலையா? என்னடா கறி கிடக்கிற மாதிரி பேசுற? நீ ப்ரொஃபஷனல் கில்லர். இந்த பாரு, உங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்களை இங்கேயே தங்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எங்க காரியத்தை முடிச்சுக்கணும் நாங்க பாக்குறோம். அதுக்குள்ள நீ தலையை தனியா எடுக்கிறேன்ற தருதல. அவர் பக்கத்துல உட்காந்துருவார் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் நீ போட்டு தள்ளுற. அந்த ஃபைலை கொடுத்து நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டீங்கன்னா வேலை நிச்சயம். அவ்வளவுதான். வாங்கடா. எங்க 2 நாள் ஆளே காணோம். உங்களை பார்க்காம நான் பார்க்காம ஐயா தவிச்சு போயிருப்பாரு சொல்லல உங்ககிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பார்க்காம நான் 2 நாள் நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஐயா சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு? ஆட்டுத்திறன மாதிரி முடிச்சுக்கிட்டு. ஐயா இவன் பாண்டி, அவன் முத்து. இந்த பாண்டி இருக்கானே. என்னடா ஆட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? நீங்களே சொல்லு ஐயா, சொல்லு ஐயா. படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்தேன் சார். என்னுடைய படிப்புக்கும் அறிவுக்கும் திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா. அப்படியா? நீ என்னப்பா படிச்சிருக்க? MBBS இன்ஜினியரிங். MBBS இன்ஜினியரிங் படிக்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. பட் நான் 3வது படிக்கும் போதே எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுனால என்னால சரியா எக்ஸாம் எழுத முடியாம 3வதோடவே. ஏண்டா 3வது படிச்சவனுக்கு என்னடா வேலை கொடுக்க முடியும்? ஐயா ஐயா ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சரிம்மா, இவங்களெல்லாம் நாளைக்கு எஸ்டேட் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஏற்ற வேலை போட்டு கொடு. மற்றதை நான் அப்புறமா பாக்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. வாங்கப்பா வாங்க. என்னடா பாஸ், நமக்கு ஆட்டுக்குள்ள உறவை அறுக்க முடியல பாருங்க. ஒன்னு அறுத்தா எல்லாம் சரியாயிரும். பேசமாவா? இதுதான் சரியான நேரம். தூரத்திலிருந்து தள்ளி விட்டுரு. எப்படி பாஸ்? சொல்றத கேள்றா. தூரத்திலிருந்து தள்ளி விட்டுரு. நான் எப்படி பாஸ்? ஐயோ, எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? இங்க பாரு, தூரத்திலிருந்து தள்ளி விட்டுரு. பாஸ், தாயா பிள்ளையா பழைய இருக்கும். எப்படி பாஸ்? என்னடா தாயா புள்ளையா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. தள்ளி விடு. நான் தள்ளுறேன். யோ, உங்க பாஸ் தள்ளி விட ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்காரு. என்னைய அஸ்டடிச்சு. யார் அது ஓடுற வண்டியில டோரை திறந்து சாத்துறது? சூப்பர் சூப்பர். போன வேலை வண்டிங்க. இது ஏண்டா ஒருத்தன் உருண்டு பிறண்டு உயிரை கையில பிடிச்சி திரும்பி ஏறி உட்கார்ந்தா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு பேசுற பேச்சாடாது. வெரி குட். இதுல உருண்டவ யாரு, பிறண்டவ யாரு? எது? ஏப்பா, அவசரமா 1க்கு 2 வந்தா சொல்ல வேண்டியதானே? உங்க இஷ்டத்துக்கு ஏறி இறங்குறது என்ன டவுன் பஸ்ஸா? ஏண்டா எப்படிடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க?
ஹவ் நைஸ். ஆமா, இங்க ஏதோ விஸ்கின்னு சத்தம் கேட்டதே. இவன் தான் விஸ்கி அழுதான். விஸ்கியா? இல்ல விம்மி அழுதான். எதுக்காக? அது ஒண்ணுமில்ல, கடவுள் பெரிய படைப்பாளி. எப்படி அடிச்சா தெரியுமா? அடிச்சானா? இல்ல, இயற்கையை படைச்சால அதுல அடிச்சு அழுவு. ஆமா, அவருக்கு என்னாச்சு? இவரு இந்த ஏரியாவுக்கு பத்தான முதல்ல வர்றாரு. இந்த இயற்கையில எல்லாம் பார்த்து ஆனந்த அதிர்ச்சியில மயங்கிட்டாரு. ஒரே தமாஷா இருக்கு போல. கூட்டிட்டு வந்து என்னைய மட்டை பழக்கிறீங்களா? நியாயமா? சிந்தாம சதராம கொஞ்சம் சுவர். டேய், எங்கடா அந்த லூசு பையல காணா? அவன் எங்க போனான்னு தெரியல பாஸ். நீங்க சொல்லுங்க பாஸ். சரி, சரியான பிளான். இந்த பாறைக்கு பேரு ஆள்கொள்ளி பாறை. சரி, அந்த சீதா குட்டி இந்த பக்கமா வரும்போது நான் ஓகேன்னு சொல்லுவேன். உடனே நீ இந்த பாறையை தள்ளி விட்டுறணும். அவ தலை நசுங்கி செத்து சின்ன பின்னம் ஆயிருவா. ஓகே பாஸ். ஓகே. நல்ல வேளை அந்த பாறை படிப்பறிவு இல்லாத பாறைங்கிறதுனால நம்ம தலை தப்பிச்சுது. ஆமா பாஸ். வாவ், பியூட்டிஃபுல். ஐயே, இந்த நேரம் பார்த்து பாச காணாமே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? பாஸ், தள்ளி விடுறதுக்கு வாட்டமா வசதியா அந்த புள்ள போய் நிக்குது பாருங்க. போங்க பாஸ், தள்ளி விடுங்க. என்ன பாஸ் தயங்குறீங்க? ஒரே தள்ளு. அட்வான்ஸ் போக மிச்ச பணத்தை வாங்கிட்டு போனோம்னா ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் பாஸ். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா? இதே ஒரு ஆம்பளையா இருந்தா ஈஸியா தள்ளி விட்டுருவேன். அது ஒரு பொம்பளை, அதுவும் ஒரு சின்ன பிள்ளையா இருக்குதே, இத போய் எப்படி தள்ளுறதுன்னா மனசு. நீங்க பொம்பளாட்ட அடுத்ததுல அறுக்கிறதுக்கே அஞ்சாது, நீங்க இதுக்கு போய் தயங்குறீங்க. உங்க அசிஸ்டன்ட் நீ சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. போங்க பாஸ், போங்க பாஸ். நான் எப்படி இங்க? தங்களை காப்பாற்றியது அடியேன்தான். நீங்க? எனது பெயர் மாரீச்சன். ராமாயணத்தில் மாசிலா சீதையை கவர ராவணனால் அனுப்பப்பட்டு மாயமானாக மாறிய மாயாவி மாரீச்சன். இந்த ராமபாணம் பட்டு இத்தனை யுகங்களாக இங்கு புதைந்து கிடந்தேன். தங்கள் திருக்கரம் இதில் பட்டதும் பாவ விமோசனம் பெற்றேன். ஆம் தாயே, இனி நான் உங்கள் அடிமை. இந்த நிமிடம் முதல் நான் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அஞ்ச வேண்டாம். நான் தங்களை தவிர பிறர் கண்களுக்கு தெரிய மாட்டேன். சரி, இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? சந்தேகிக்காதீர்கள். நான் கூறுவது ஸ்ரீராமன் மேல் ஆணை. என் சக்தியை காட்டுகிறேன். நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்திற்கு மாறுவேன். தாயே, இந்த ராமபாணம் அபார சக்தி கொண்டது.
ஆபத்து நேரத்தில் பேருதவியாக இருக்கும். இதனால் நல்லவர்களுக்கு நல்லதும் தீயவர்களுக்கு தீயதும் நடக்கும். சரி, இங்கிருந்து எப்படி வெளியில போறது? அவ்வளவுதானே, வாருங்கள். என்னத்த என்ஜாய் பண்றது? வந்த சோலி முடிஞ்சு போச்சுல, செட்டில்மெண்ட் பண்ணுங்க. நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஏண்டா உன் பணத்தை எடுத்து நாங்க என்ன ஏப்ப விட்டா ஓட போறோம்? ஊருக்கு வந்து ஒரு 2-3 நாள்ல செட்டில் பண்றோம்டா. 2-3 நாளா? ஏங்க அவ்வளவு நாள்ல எங்கனால வெயிட் பண்ண முடியாதுங்க. எனக்கு பாஸ்க்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. 2 நாள் பொரியா? இப்ப உடனே நீங்க போனீங்கன்னு வச்சுக்க, உங்க மேல சந்தேகம் வந்துருமா இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன பாஸ், ஜோதியில கலந்துக்குருவோம். அங்கே பாருங்கள். எத்தனை யுகங்களானால் என்ன, கேளிக்கை கொண்டாட்டம் என்றால் இப்படித்தான் போல் இருக்கிறது. மதுக்குடுவை மட்டும்தான் மாறி இருக்கிறது. குடியை கெடுக்கும் என்று கூப்பாடு போட்டு கூறினாலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்லை. இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். நீ யார்? நீ யார்? எங்களை வேலை செய்ய சொல்றதுக்கு நீ யார்? வேலை செஞ்சு பிழைக்கிற உடம்பாட இது. இனிமே பெருசா ஏமாத்தி நம்ம இஷ்டத்துக்கு பணத்தை கறக்கலாம். ஹலோ மிஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் கறக்குற அமௌண்ட்டை எங்ககிட்ட கொடுங்க, நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். சும்மா பணம்னு பேசிட்டு இருந்தா அது எனக்கு. இப்பதான் ஒரு சோழியை முடிச்சுட்டு இருக்கிறேன், இன்னொரு சோழி செய்ய வச்சுறாங்க. அட பாவீங்களா, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆம் தாயே, மன்னிக்க வேண்டும். அவர்கள் போதையை நான் சற்று இறக்கி விட்டு வரட்டுமா? ஐயோ, உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? மறந்து விட்டீர்களா? உங்களை தவிர வேற யார் கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன். மிஸ்டர் கில்லர் பாண்டி, ப்ளீஸ் ஓபன் ஒன் பீர். என்ன பல்லு? அது போனா போயிட்டு போகுது, நீ பீர் குடு. என் பல்லு பறிச்சுக்கிறோட பீர் முக்கியமா? என் பல்லு வந்துருச்சு, என் பல்லு வந்துருச்சு. எனக்கு 1.5 வயசுலயே வந்துருச்சு, இவன் இப்ப சொல்றான். 60 வயசு வரைக்கும் உனக்கு முடி வரலையே. என்ன பீர்? அழுவாத, நான் உனக்கு லெக் பீஸ் தரவா? ஏங்க அவர்தான் ஆசைப்படுறாருல, ஒண்ணு எடுத்து கொடுங்க. போடம் கொய்யால கோழி உசுரோட அடிக்குதுடா. எந்த கோழி? மாங்கோழி. ஜச்சிப்பா டேய், இந்த இடத்துல ஏதோ ஏட கூடமா இருக்கு, கிளம்பிடலாம்டா. கரெக்டா சொன்ன, இந்த இடத்துல காத்து பேய் நடமாட்டம் இருக்குது. என்னடா? நானும் தண்ணி அடிக்கணும். நாங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் நீ அடி. ஓகே, கம் ஆன். செருப்புங்க. டிஸ்காய். ஐயா சீதா, அண்ணியை கிஸ் அடிக்க போறீங்களா? தண்ணி போட்டுக்கிற ஸ்மெல் ஐயாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தம்பி ஊதி பாக்குறான், அதை போய் கிண்டல் பண்றேன். நெக்ஸ்ட் நேரா உள்ள போறோம். ஐயாவை பார்த்து பாறையில தலை மோதி சீதா பரலோகத்துக்கு போயிட்டான்னு சொல்லி அழுதுருவோம். 2 நாளா ஏவரன்னு கேட்டா என்ன சொல்றது? ராத்திரி பூரா தண்ணி போட்டேன்னு சொல்லுவோம். ராத்திரி பூரா பாடியை தேடணும்னு சொல்லுவோம். வெரி குட். என்னடா இவனை உள்ள கூட்டிட்டு போனா வில்லங்க பேசாம இரு. நீ என்ன பண்ணு, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு, மீட்டர் போடு, ஊட்டி பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா வா. என்னடா ஏதோ ஒப்பாரி பாடிக்கிட்டே வந்தீங்க, அப்படியே ஷாக்காய் நின்ட்டீங்க. அது இல்ல, இது வேற. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த பேய் சாப்பிட்டு கைகள் ஒப்பனதா சரித்திரமே கிடையாது. ஜெகன்மோகினி படத்துல பேய் காலால அடுப்பு பத்த வச்சு சமைச்சு சாப்பிட்டதை நீ பார்க்கல? வெளியில வா, உன் காலை உடைச்சு சூப்பு. என்னடா கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம்?
ஐயா நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா வந்து பதில் சொல்றோம். ஐயா போ போப்பா போ போ. எல்லாங்க பாஸ்கிட்டே தெரியும், என்னைய விட்டுருங்க. சந்தேகமே இல்லையா, அது பேய் தான். ஐயா சாமி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுற மாதிரி பணத்தை கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். டேய், செத்து போன உசுரோட உள்ள இருக்கா, உனக்கு அப்புறம் செட்டில் பண்ண முடியும்? இங்க பாரு, நான் வார்த்தை மாதிரி பேசப்படாது. இங்க பாரு, நான் அவளை மலையில இருந்து தள்ளி விட்டதை நீங்க உங்க 2 பேர் கண்ணாலையும் பாத்தீங்க. தள்ளி விடப்பட்டு எப்படி தட்டுல பொங்கல் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? அவ பேயா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காயா? பாரு, பேய் என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்கு, மல்லிகை பூ வச்சிருக்கு, நானே வருவேன் நீங்க மங்குன்னு பாட்டு பாட, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? ஓ, அது பிளாக் அண்ட் ஒயிட் பேயா, இது டிஜிட்டல் பேய். சரி, பேய்னே வச்சுக்கிறோம். அப்ப பணத்தை கொடு. பேயின்னு நிரூபிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போ. நீ வாடா தம்பி. பாரதேசி. அட கர்மம் பிடிச்சவங்களா, பேய பேயின்னு எப்பறா நிரூபிக்க முடியும்? உங்களால முடியும் பாஸ். நீங்க பார்க்காத கால அவங்கள பார்க்க வைங்க, நம்பிடுவாங்க. எப்படிரா? அதாவது பாஸ், நீங்க பார்க்காத கால அவங்கள பார்க்க வைங்க, நம்பிடுவாங்க. இப்போ எனக்கு அந்த பணம் முக்கியம் இல்ல, உன்னை பணமாக்குறதாண்டா முக்கியம். டேய், இப்பெல்லாம் உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. சேஞ்சா? என்ன சேஞ்ச்? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. சும்மா கதை. பெண்கள் எப்ப ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா? நீயே சொல்லு. ஒண்ணு, அவங்க கர்ப்பமா இருக்கும் போது. இன்னொன்னு, யாரையாவது காதலிக்கும் போது. பாஸ் பாஸ் லூசு. என்ன மாரிசா இப்படி சிரிக்கிற? உங்கள் விரோதிகளுக்குள்ளேயே தகராறு நடக்கின்றது. எதுக்கு? தங்களை மலையுச்சியில் இருந்து தள்ளிவிட்ட கில்லர் பாண்டி என்ற பேடி உங்களை இங்கு பார்த்ததும் பேய் என்று நம்பி பயந்து போயிருக்கின்றான். எப்படியாவது பேயா? உயிரோட இருக்கிற என்ன பார்த்து எதுக்கு ஒரு பேயின் பயப்படணும்? மாரிசா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஆம் தாயே. அங்க என்னடா பாக்குறா? அதானே, ஆள் எல்லாம் தனியா பேசிட்டு இருக்கா. செவர பார்த்து பேசுறா. செவரு பேசுமா? பைத்தியம் பைத்தியம். டேய், அத நீ சொல்லாத. உடனே திரும்பி பார்க்காதீர்கள். இப்பொழுதும் அவர்கள் அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டு உங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தனியாக பேசுவதாக எண்ணி குழம்பி போயிருக்கிறார்கள். நட்டு கேண்டவளுக்கு நாட்டாம கொடுத்தா தட்டும் கிடைக்காது, துட்டும் கிடைக்காது. நான் வேணா ஸ்பேனர் எடுத்து வந்து நட்டை டைட் பண்ணிட்டுமா? இவனை கொன்னுட. விட்டு லூஸ். இவன் லூஸ் இல்லடா, அவதான் லூஸ். அவ லூசுங்கிற விஷயத்தை உடனே ஐயாட்ட சொல்லி வீட்டை விட்டே துரத்தணும். வெரி குட். ஐயா எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வா. அவர்களோட நன்மையிலும் சற்று விளையாட உங்கள் அனுமதி கிடைக்குமா? இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நீ அவங்களோட எவ்வளவு நாள விளையாடலாம். நன்றி தாயே. இந்த மாரீச்சன் விளையாடி நீண்ட காலமாகிவிட்டது. டேய் வாடங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா சூப்பர்? ஐயோ மறந்துட்டேனே. அது அது நாம சீதா வீட்டு விட்டு துரத்துற பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நடுவுல வந்து குழப்பறான். ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயா நல்ல மூட்ல தனியா உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்காரு. நான் வேணா முதல்ல போய் பேசட்டுமா? டேய் உளறாதடா. உனக்கு என்னடா தெரியும் பேசுறதுக்கு? நான் தான் ஜென்டில்மேன். நான் இந்தியன். அப்ப நான் அண்ணியனா? ஐயோ ஏன்டா படம் பேரெல்லாம் சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் ஐயாவை பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா பதனமா அந்த சீதாவை வீட்டை விட்டு எப்படி விரட்டுறதுங்கிறத பத்தி பேசிட்டு வந்துடுறேன். இந்த திருப்பதிக்கு அளவு ஊத்துன மாதிரி கேவலப்படுத்தி விடாத. இப்ப பாருடா. போ. ஐயா. என்னடா? கொஞ்ச நாளா என் மண்டையில ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயா என் தலையில களிமண்ணுங்க. அதான் இருக்குன்னு ரொம்ப நாளா தெரியுமே. போட வெள்ள. ஐயா ஐயோ என் தலையில களிமண்ணுங்க. இதை பாருங்க. நல்லா பாருங்க. கண்ணு கூசுது. போட. களிமண்ணுங்க. மண்டையில களிமண்ணா? அதான் ஊருக்கே தெரியுமா. இதை சொல்ல வந்துட்டேன். என்னப்பா ஜென்டில்மேன், ஓகேவா? அது விஷயத்தை எடுத்து சொன்னேன்.
ஒரு மாதிரி பக்குவமா வந்தது. இருந்தாலும் நீ போய் சொன்னீன்னா இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன களிமண் கீழிமா வாடா, உனக்கு என்ன? ஐயா, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல. வேற யாருக்கு? நம்ம சீதாக்கு. சீதாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின நாக்க இழுத்து முடிச்சு போட்டுருவேன். என்னடா என்னடாச்சு உனக்கு? என்னடா தம்பி நாக்க வெளியே விட்டு நாயனை வாசிட்டு இருக்க? என்ன உள்ள உனக்கு அழகு கூட்டிட்டாங்களா? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? நீங்க 2 பேர் வேஸ்ட். நான் அறிவு. வெரி குட். நான் போய் உள்ள கமுக்கமா உட்கார்ந்து பேசிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, நாங்க இங்கேயே இருக்கோம். மீட்டர் போட்டுக்க. வா 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 வா. ஐயா, நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? இதுக்கு தானா பாத்ரூம் அங்க இருக்கு, போ. மன்னிக்கணும் ஐயா. ஒண்ணு தெரியுமா? எல்லாம் தெரியுதுடா, போடுறாத. ஐயா, ஒரு விஷயத்தை உங்க காதுல போட. டேய், முதல்ல டிராயரை ஒழுங்கா போடுறா, இடியட். என்ன போடுறாத? என்னடா 3 பேர் 3 காக தூக்கிட்டு போச்சா? என்னடா அறிவே, உள்ள போய் அறிவு அவுத்து விட்டியா? ஐயா, உள்ள டிராயர் அடிக்கடி அவுத்து விடுறாரு. யமலோகத்துக்கு அனுப்புறதுக்கு வழியை பாடுறானா எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்து பந்தியில பாய் போடப்படாது. நான் யாரு? பாண்டி, கில்லர் பாண்டி. சிந்தாம சதராம கொந்தாம கொதராம கொலை பண்றதுல பேரு போனவன். பேசும்போது நல்லா தான் பேசுற, செய்யும் போது கோட்டை விட்டுறியே. வெள்ளிக்கிழமை அறுக்கிறாடு சமயத்துல விக்காம போறது இல்லையா? அது மாதிரிதான் எங்க அண்ணன் பிளான். வெரி குட்ரா. என்ன குட்டியாட்டு கறின்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இப்ப பாருங்க என்னுடைய பிளான் என்னன்னு. ஐ, கதவுல லைட் எரியுது. 440 வோல்டேஜ் கரண்ட் இருக்கு. அந்த சீதா பொண்ணு கைதுல பட்டதும் சங்குதான். போனதும் சொல்லி அனுப்புறான், ஒப்பாரி வைக்க வந்து சேருங்க. கரெக்ட். சரி சரி சரி, அந்த சீதா பொண்ணு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. யாரும் இங்க கூட்டம் போடாதீங்க, எல்லாம் போயிருங்க. போடா, நீ போடா. அறுக்க போற ஆடு மாதிரியே தலைய வச்சுக்கிட்டு. இந்த வாட்டி என் பிளான்ல இருந்து நீ தப்பவே முடியாது. இத வச்சு பார்க்கும்போது எரிஞ்சிச்சு. என்ன ஆயிருக்கும்? செக் பண்ணி பார்ப்போம். டேய், என்னடா இங்க சத்தம்? ஐயோ, வர வர இந்த அறிவழகம் தொல்லையை தாங்க முடியலையே. சீதா, நம்ம வீட்ல உன்னை பத்தி ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. என்னையா? என்னன்னு? சில பேரு பைத்தியங்கிறாங்க, சில பேர் பேய்ங்கிறாங்க. இது ரெண்டுல எது நீ? நானா? பைத்தியம் பிடிச்ச பேய். அப்படியாடே? இந்த நான் பாசிட்டு சொல்லிடுறேன். பாஸ், என்னடா? அந்த சீதா பொண்ணு கார்ல வந்துகிட்டு இருக்கா. அதத்தாண்டா எதிர்பார்த்தேன். சிந்தாம சதராம கொந்தாம கொதராம அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவ ஆக்சிடென்ட் ஆகி தான் சாகணும்னு அவ தலையில எழுதி இருந்திருக்கு. நம்ம கையில என்ன பாஸ் இருக்கு?
இப்ப என்ன நடந்தது? என்ன நடந்தது? எதுக்கு வண்டி நிறுத்தின? ஸ்டார்ட் பண்ணி போ. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நம்ம கண்ணு தெரியல திஷ்டி பூசணிக்கா உடஞ்சி செதறின மாதிரி செதறின கார் எப்படிரா ஒன்னா சேர்ந்துச்சு? அதேம் பாஸ் எனக்கு தெரியல. அன்னைக்கு இந்த பொண்ணு கால் இல்லாம நடந்து வந்துச்சுன்னு சொன்னியே, அப்ப கூட நான் நம்பல பாஸ். இப்ப நீ நம்புறியா? நம்புறேன் பாஸ். இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. கில்லர் பாண்டி சற்று குழம்பி போயிருக்கிறார். அவனை மேலும் குழப்புவோமா? அண்ணே, என்ன நான் என்ன பேயா பிசாசா? எதுக்கு பயப்படுறீங்க? என்னன்னு? ஒண்ணு இல்ல, ஒரு கால் ரெண்டு காலும் இல்லையோன்னு நினைச்சோம், இருக்குது. இப்ப பயம்லாம் போயிடுச்சா? பயமா? எங்களுக்கா? நாங்கெல்லாம் பயத்தை பஞ்சாமிர்தமா சாப்பிடுறோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் எங்க பாஸ் கிட்ட இங்கேயே வச்சு சொல்லத்தா. என்னன்னா இது? டேய், தங்கச்சி ஏதோ சொல்லணும்னு ஒத்த கால்ல நிக்குது, போயிட்டு வரோம்டா. தாராளமா போங்க பாஸ். வாங்க. ஓகே. பச்சி தனியா பாச கூட்டு போகுது, என்ன போதோ? வாங்க. வரேன். வாங்கன்ட்டு கதவை சாத்திட்டு போறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் பெரிய பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டேன், காப்பாத்துங்க. ஹலோ மீ, சீக்கிரமா வாங்க, வீட்ல யாருமே இல்லையா? சீக்கிரமா வாங்க சார், காப்பாத்துங்க. ஏன்டா கத்துற? பெரிய பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. இது பள்ளத்தாக்கா? எங்கடா பள்ளத்தாக்கு? நீங்களே பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க. ஐயோ, டேய், என்ன குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்க? பேசாம போய் ஒரு ஓரமா படு. கூட்டு போடா, எனக்கு இருக்கு போயில. வாடா. என்ன பாஸ்? என்ன பாஸ்? உயிரை கையில புடிச்சிட்டு பள்ளத்தாக்குல தொக்கிட்டு இருக்கேன், காப்பாத்துறா. இது பள்ளத்தாக்கு இல்ல பாஸ், கரதே பாஸ். ஆமாடா, வாங்க பாஸ் போவோம். டேய், இந்த வீட்ல பேய் நடமாட்டம் இருக்கு. இப்படியே உயிரை கையில பிடிச்சு ஓடி போயிருவோம். வா வா. டேய், கரெக்ட். இதுதான் சரியான நேரம். கேட்டு திறந்திருக்கு. ஒருத்தன் மூஞ்சியை ஒருத்தன் பார்க்காம ஓடி போயிருவான். ஆமா, புரியுதா? ஆமாடா பாஸ். என்னடா? ஆமா, லக்கேஜ் பேக்கேஜ் இது பெரிய பில் கேட்ஸ் கட்டு கட்டா டாலர் வச்சிருக்கிறேன். நானே உயிர் போயிருமோன்னு உறைஞ்சு போய் நிக்கிறேன். பேசாம வாடா. சரி பாஸ். ஏண்டா நானே உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன். அபசகுண மாதிரி பின்னாடி பிடிச்சி ஏண்டா இழுக்கிற? பாஸ், என்ன யாரோ பின்னுக்கு பிடிச்சு இழுக்கிறா பாஸ். ஒன்னையுமா? ஆமா பாஸ். டேய், எல்லாம் அந்த குட்டி பிசாசோட வேலை. அம்மா துண்டு இருந்துகிட்டு என்னென்ன வேலை கட்டுறா பத்தியா? ஆமா பாஸ். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க நம்ம இருக்கக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சோம்னா நாம சந்திக்கிற இடம் மேட்டுப்பாளையமா தான் இருக்கணும். ஓகேவா? ஓடா. என்னடா 1 2 3 சொல்ல பெரிய ஒலிம்பிக் பிளேயர் 1 2 3 சொல்றாரு. ரெடி 1 2 3 வாடா. பாஸ், நம்ம ஓடி அந்த ஓட்டத்துக்கு நேரம் மேட்டுப்பாளையம் வந்திருப்போம்ல பாஸ். முட்டா பையல, நாம ஓடி அந்த இந்த மாரத்தான் ஓட்டத்துக்கு இந்நேரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டே தாண்டி இருப்போம்டா. கண்ணை திறந்து பாருடா. பாஸ், ராத்திரி முழுவதும் நம்ம இங்கதான் ஓடி இருக்கோம் பாஸ். ஆமாடா, பொழுதே விடிஞ்சிருச்சு. ஐயோ, மறுபடியும் இருட்டிருச்சுடா. என்னடா இது விட்டலாச்சாரியா படத்துல வர்ற மாதிரி இருக்குது? இது எப்படி மீன் முகத்துக்குள்ள? நக்கிறதுக்கு ஊருக்கா தாங்குது, கடிக்கிறதுக்கு எதனா இருந்தா எப்படி இருக்கும்? என்னடா இது சைட் டிஷ்ஷை கேட்டா மெயின் டிஷ்ஷே வருது. வா முன்னிமா. யோ, ஆரம்பிச்சிட்டியா? போய் தண்ணிக்கு தண்ணியில தயா கிடக்குற. இப்பயுமா? ஐயோ, நான் ஒரு தத்துவம் சொல்றேன், கேட்டுக்கிறியா? பழப்புக்கு அந்த தண்ணி, அலுப்புக்கு இந்த தண்ணி. எப்படிக்குது? டாக்டர் ஐயாவும் எவ்வளவு சொல்லி பாத்துட்டாரு, எங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே.
இந்த சனியை மறக்கடிக்கிறதுக்கு எதனா தடுப்பூசி இருந்ததுன்னா கொண்டாந்து நானே குத்து விட்டுருவையா. ஏய் குத்துவியா குத்துவியா குத்த நான் ரொம்ப தான் கட்டின பொண்டாட்டி மாதிரி பாசத்தை உருறியா? வச்சுக்கிட்டா மட்டும் பாசம் இல்லாம போயிடுமா? சரி சரி, மீன் குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன், சாப்பிட வீட்டுக்கு வா. இந்த கண்ணு நீ போய்க்கினே இரு, உன் பின்னழக பாத்துக்கினே வந்து சேர்ந்துடுறேன். உங்கள் நீதி போனதா, நேர்மை போனதா, மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? என்னடா அந்த அம்மா என்கிட்ட இருக்க மாதிரியே ஒன்னத்தை கையில வச்சுக்கின்னு என் பேரை சொல்லி எடுக்குது. பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள் கண்ணகி வச்சுக்கிறதுல மாணிக்கம் இருந்தா மாணிக்கம் நான் இதை வச்சுன்னுக்கிறேன்னா இதுல என்ன கண்ணகியா இருப்பா? நான் இடும்பன். சரி இருக்கட்டும், இப்ப என்னதுக்கு? நான் தங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னதுக்கு? என்னை இந்த தண்டையிலிருந்து விடுவித்ததற்கு. எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்த தங்களுக்கு நான் அடிமை. அடிமை பெண்ண பாத்துக்கிறா, அடிமை ஆனா இப்பதான்பா மொதமா பாக்குறேன். தாங்கள் பேசுவது எதுவுமே விளங்கவில்லையே எனக்கு. நான் பேசுறது அவனுக்கு புரியலையா? நீ தான் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ராஜா மாதிரியே பேசுற, நீ பேசுறதா எனக்கு புரியல. புரியவில்லை? சற்று பொறுங்க. இப்ப பாரு, புரியுற மாதிரியா சொல்றேன். அதாவது இந்த தண்டையில இருந்து நீ என்ன ரிலீஸ் பண்ணதாங்கட்டியும் நான் உனக்கு அடிமைன்றேன். என்ன இப்ப புரியுதா? அடிமையா? உன்னை வேலைக்காரனை வச்சுன்னு 3 வேளை சோத்த போட சொல்றியா? உன்னால எனக்கு என்ன யூஸ்? உனக்கு என்ன வேணும்னு கேளு, உடனே வலிச்ச தந்துடுறேன். எனக்கு பாரு, சாயந்தரத்துல இருந்து இதான் நக்கினுக்குறேன். வச்சுக்கிறதுக்கு எதனா வேணும்னு கேக்குறியா? அதேதான்பா, அதான் வேணும். இப்படி சூடு. செத்த கொடிய சில்வர் பேப்பர்ல சுத்தி அமைச்சுக்கிறானுங்களே. சாலா கடையில இருந்து சரக்கு வரும்னு பார்த்தா ஸ்டார் ஹோட்டல் கணக்கா அமைச்சுக்கிறியப்பா. என்ன புடிச்சுக்குதா? வேற என்ன வேணுமோ கேளு. வாய்க்கு கேட்டதை கொடுத்துட்டே சரியா? அடைச்சு கேட்கறத குடிப்பியா நீ? என்ன வேணும்? திருசாக்கிறா பாரு, திருசா அவ கூட ஆட்டம் பண்ணணும்னால எனக்கு ஆசை. அவ்வளவுதானே? குடிப்பியா நீ? நான் பார்த்து நானே குந்தின்னு நான் ஆரத்தே பார்த்துக்கிறேன். முடிமா வந்துருவா. உனக்கு எப்படி டாங்க் சொல்றதுன்னே தெரியலப்பா. வாய்க்கு ருசியா கொடுத்த மனசு கேட்கறத காம. இரு எனக்கு பெருசா ஒரு சந்தேகம் கிளம்புது. உனக்கு இம்மாம் பவருக்குதா? இந்த மாணிக்கம் குடிசைக்கு இன்னத்துக்கு வந்த நீ யாரு என்னன்னு விலா வரையா சொல்லு. என் கதை என்னன்னு கேக்குற? அதான் சொல்றேன், கேட்டுக்க. எனக்கு மாரீசன் என்றொரு நண்பன். நானும் மாரீசனும் ஒரே குருகுலத்தில் ஒன்றாக பயின்றோம். இந்த குருகுலம் கிருகுலம் வேணாம், புரியுற மாதிரி பேசுப்பா. அதான்பா ஸ்கூலு. அங்கே என் குருநாதரின் மகள் மந்தாகினியை நான் காதலித்தேன். குருநாதர்னா யாரு? அதாவது நம்ம ஹெட்மாஸ்டர்பா. ஓஹோ. அவர் மகளை நான் காதலித்த போது மாரீசன் குறுக்கே புகுந்தான். வில்லனாவா? எனக்கு எப்பவுமே அவன் தான்ப்பா வில்லன். அடவும் பவரை பாக்குற மாதிரி பண்ணுப்பா. அந்த ரேடியோ டிராமா எல்லாம் வேணாம். ஐயா பொறுமையா இருந்தேன்னா முழு படத்தையுமே காட்டுறேன். இங்கே மந்தாகினி, உன் ஆடலும் பாடலும் என் சிந்தையை தூண்டி சிலிர்த்தெழ வைத்து விட்டது. வா, கூடிக்குலாவி பேரின்பம் காணலாம். வெட்கமாக இல்லை? வெட்கமாகத்தான் இருக்கிறது. உனக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத அந்த மாரீசனுடன் நீ ஆடியதும் பாடியதும். வா, என்னுடன் வந்துவிடு, வசந்தமாக வாழ்வோம். ஏன் என் அருகில் வராதே? பெண்கள் வேண்டாம் வேண்டாம் என்றால் அதற்கு வேண்டும் வேண்டும் என்றுதான் பொருளாம். வா, என்னுடன் வந்துவிடு. தப்பி விட்டாயா? மந்தாகினி, நீ எங்கு சென்றாலும் உன்னை நான் விடவே மாட்டேன்.
இதுவும் எனக்கு பிடித்த விளையாட்டுத்தான். தந்தையே. மந்தாகினி, ஏன் இந்த பதட்டம்? புரிந்து விட்டது. இடும்பா, என்ன இது? தெரியவில்லை, காதல் விளையாட்டு. இதில் நடுவர் தேவையில்லை. தயவு செய்து மந்தாகினியை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். குரு துரோகி, காமம் உன் கண்களை மறைத்து விட்டது. வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. நீ மானா துயரத்திற்கு ஆளாக போகிறாய். இல்லை இல்லை குருவே, ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்ல போகிறேன். அது நான் உயிருடன் இருக்கும் வரை நடக்காது. ஐயோ குருவே, இந்த க்ஷணம் வரை தங்களை கொல்லும் எண்ணமே எனக்கு ஏற்படவில்லை. தயவு செய்து அவளை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். முடியாது. முடியாது 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 என்ற வார்த்தையை இடும்பனின் அகராதியில் கிடையாது. மாரிசா, மாரிசா, என்னை காப்பாற்று. மாரிசா, மாரிசா, மாரிசா என்று அபயக்குரல் எழுப்பி என்னை அபாயத்தில் சிக்க வைத்து விட்டீர்கள். குருவே, குருநாதா, குருநாதா, என்ன ஆயிற்று? மந்தாகினி எங்கே? மந்தாகினி என்ன ஆயிற்று குருநாதா? இடும்பன், இடும்பன், இடும்பன். இடும்பா! அழைத்தாயா நண்பா? நண்பா, நட்பின் இலக்கணம் தெரியுமா உனக்கு? மனசாட்சியிடம் மறைக்க நினைக்கும் உண்மையை கூட நண்பனிடம் மறைக்க மாட்டோம். நீ என் நண்பனாக இருந்திருந்தால் எதற்காக நம் குருநாதரை கொன்றுவிட்டு என் மந்தாகினியை மறைத்து வைத்திருக்கின்றாய்? நன்றாக சொன்னாய், உன் மந்தாகினி. அப்படியானால் இவன் கழுத்தில் மாலையாக கிடப்பது மந்தாகினி என்பது இவனுக்கு தெரியவில்லை. கேட்டதற்கு பதில் சொல். எங்கே என் மந்தாகினி? உன் மந்தாகினி ஆயிற்று, நீயே தேடி கண்டுபிடி. என்னடா நகைக்கிறாய்? இடும்பா, நீ எனக்கு செய்த துரோகத்திற்கு என் காலில் தண்டையாக கிடப்பதுதான் உனக்கு சரியான தண்டனை. இதுதான்பா நடந்தது. மொத்தத்துல ஃபிகர் தகராறு. அந்த மாரிசனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கணும். நீ என்ன மாதிரிதான் யாரையோ பழி வாங்கணும்னு அழிச்சுன்னு போல இருக்குது. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குற? இந்த தாடி வளர்த்து போட்டோ இருக்கிறாரா, இதுதான் எங்க நைனா, இது எங்க அம்மா, இது நானு. எங்க நைனா பெரிய கோடீஸ்வரம்பா. அப்புறம் நீயே இந்த மாதிரி குடிசையில தங்கிக்கிற? அதான்பா விதின்றது. எங்க நைனாவோ அம்மாவை ஆசைப்பட்டு தான் வச்சுன்னு இருந்தாரு. அவர் உசுரோடு இருந்த வரைக்கும் மனுஷன் நல்லா ஹெல்ப் பண்ணாருப்பா. புண்ணியவன் போய் சேர்ந்த உடனே எல்லாம் பூடிச்சுப்பா. அந்த சோகத்திலே எங்க அம்மாவும் கண்ணு மூடிடுச்சு. ஆனா அந்த ராசாராம்கிறான் பாரு, யாரு அந்த மூத்தாருமாவா, அவனவ காரு பங்களா எஸ்டேட்னு சோகாகிறான்பா. உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு துணையா இருந்தா என்ன ஏதுன்னு போய் நியாயம் கேப்ப. இந்த கைதுக்கு யாருக்குறா? ஏன்பா, அதான் நான் வந்துட்டேன்ல, அவன் மட்டும் எங்க இருக்கிறான்னு சொல்லு, போய் கீசிடுவோம். ஊட்டில ராம்விலாஸ் எஸ்டேட். அவள் தானே? என்ன தைரியம் இருந்தா அந்த காரியம் பண்ணிருப்பேன். உன் அந்தஸ்து என் அந்தஸ்து எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கு? சார், நீ பேசாத. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஓடி பொண்ணுங்களை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? குளிர்த்து வேற. வழக்கமா சரக்க மூக்கு முட்டை அடிப்பாங்க, நீதான் புருவம் வரைக்கும் ஏத்தி நிக்கிறிய. கிர்கள் வாங்காம என்ன செய்யும்? சரி வா, ராவோடு ராவா உட்காந்து பேசி சொத்துல பாது வாங்கிட்டு போயினே இருக்கலாம். உம்பாசலே சொல்றேன், பொறுமை கடலை விட பெருசு. முதல்ல கவுனி. நீ எனக்கு பிஏ மட்டும்தான். ஏன் குடும்ப விவகாரத்துல தலையிட உனக்கு உரிமை கிடையாது. மாரிசன் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. இடும்பனா மீறத்துக்கு முயற்சி பண்ண எப்படி? மானமே போச்சியா? ஏன் இடும்பனாத்தா?
அட எங்க போட்டேனே? சரி நம்ம கதையை கவனிப்போம். மாரிசா, நீ இங்குதான் இருக்கிறாயா? இடும்பா, நீ எப்படி? நீ உயிர் பெற்ற உற்சாகத்தில் உன் காலில் தண்டையாக கடந்த நான் கழண்டு விழுந்ததையும் கவனிக்காமல் நீ சென்று விட்டாய். மாரிசா, உன்னை போலவே நானும் புனர்ஜென்மம் பெற்றேன். இத்தனை காலம் என் காலில் சிறைப்பட்டு கிடந்தாலும் உன் ஆணவம் மட்டும் குறையவே இல்லை. தேவையில்லை உன் விமர்சனம். உன்னை என்ன செய்கிறேன் பா? மாரிசா, உன்னால் எதுவும் செய்ய முடியாது. மந்தாகினி இருக்கும் இடம் எனக்கு மட்டுமே தெரியும். எனக்கு ஏதேனும் இடையூறு விளைவித்தால் அவளை மறந்து விட வேண்டியதுதான். ஏய், அகம்பாவம் பிடித்தவனே, இன்னும் சில தினங்களில் ஸ்ரீராமநவமி வருகிறது. அதன் பிறகு உன் ஆணவத்தை அடக்குகிறேன் பா. ஒரிஜினல் டேபிள் மேட் டெலிவரியில மட்டும்தான் கிடைக்கும். ஏன் விருப்பத்துக்கு மாறா நடக்கிறவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க வேணாம். அவுட், போங்க வெளியே, போங்க 2 பேரும். ஐயோ, என்னென்னவோ நடந்து போச்சு. எங்கப்பா போட்ட நீ? என் ஜென்ம விரோதி மாரிச இங்கதான் இருக்கான். அப்படியா? எங்க இருக்கிறான் காமி? அவன் உன் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டான்பா. ஆமா, முன்னாலே சொல்லிக்கிறல்ல நீ. ஏய், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு துரத்துங்கடா. பாத்தீங்கயா அண்ணா அராஜகத்தை அவனை யாரும் சமாளிக்க முடியாதுவா. எப்பா இடும்பா, உன் பவரை வச்சு அவனை இப்பவே எதனா பண்ணுப்பான். காலையிலே பார் அண்ணன் கதை கந்தல். பாஸ், அந்த வீட்டுக்காரனே இந்த புள்ளைய கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். ஆமா பாஸ், இதுதான்டா சரியான நேரம். கையில கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு கம்பி நீட்டிட வேண்டியதுதான். ஓகே பாஸ், கமான். சார், குட் மார்னிங் சார். உன்னை முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? நான் திரும்பி வர்றதுக்குள்ள திரும்பி பார்க்காம போயிடு. மணி, இதை கிச்சன்ல இறக்கி வச்சிருக்கேன், நான் வரேன். ஓகே சார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு இங்க இருக்கணுமா? இல்ல ஸ்ரீராம், இது என்னோட சொந்த விஷயம். இதுல யாரும் தலையிட வேணாம். நீ உள்ள போ, எனக்கு தெரியும் எப்படி வரணும்னு. அப்படி என்ன அவசியம்? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ போ ப்ளீஸ். ஏ பாஸ், இந்த பொண்ணு அம்பனா வச்சிருக்காளே, ஒருவேளை அம்பானியா இருப்பாளோ? அறிவு கட்ட முண்டம். அம்பு வச்சிருந்தா அம்பானியா? அவ அம்மனிடா. எப்படியாவது அண்ணாத்தைய கடத்தி வச்சுட்டு அந்த இடத்துல நான் பூந்துணும்பா, அவ்வளவுதான். அருமையான யோசனை, உடனே செய்ய வேண்டியதுதானே. அதுக்கு 6 வாரம் ஆகுமாமே. ஏன்? எங்க அண்ணத்தை வெள்ளக்காரன் கணக்க சவுப்பாக்குறாரு, நான் கருப்பாக்குறேன்னு. நான் கிருமி தேய்ச்சி கலர் மாறதுக்கு 6 வாரம் ஆகுமாமே. யார் சொன்னது? அதான் டிவி விளம்பரத்துல காமிக்கிறானே. இதோ பார், ஒரே நொடியில் வெள்ளாவில வச்ச கணக்கா சட்டுன்னு வெளுத்து புட்டிய. இந்த பாரு, நீ கண்டி டாக்டர் சங்கர் கிட்ட ஆர்டர் இருந்தான்னு வச்சுக்கா, சிவாஜி படத்துல ரஜினிகாந்தை விளக்க வைக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேணாம், துளுவா முட்டிட்டு இருப்ப. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். தண்ணி பட்ட அந்த சாயம் வெளுத்துறாத. தண்ணி பட்டா வெளுக்காது, போட்டா வெளுத்துரும். புரியுது புரியுது, நான் லிமிட்டா தான் அடிக்க போறேன். என்ன அந்த குளிர் கொஞ்சம் என்ன மாதிரியே இருக்கிறாரு. என்னப்பா இது? அண்ணன் என்னவோ என்கிட்ட அன்பா சொல்ல வந்துச்சு, அதுக்குள்ள டொப்பு நடிச்சிட்டிய. என்ன தம்பி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டு இருக்கும்ல அது. மாற்றாந்தாய் பிள்ளைகள் மனமற்று போனதாக சரித்திரமே கிடையாது. தமிழ்ல சொல்ல, செட்டப்புக்கு பிறந்தவனும் சரியா பிறந்தவனும் சேர்ந்து வாழ முடியாதுன்ற. நான் செட்டப்புக்கு பிறந்தவன் குத்தி குத்தி காமிக்கிறிய. சரி சரி, இவருக்கு பதில் இவர்னு பூந்து நடி. சரி. ஆமா, எல்லாத்தையும் மாத்தி விட்ட, நான் பேசுறது மட்டும். எவ்வளவுதான் கழுவினாலும் மீன் வாட போகுமா? எத்த கேட்டாலும் பழசையே கலர்றது. சரி, அண்ணாத்தை என்ன பண்றது? மலை உச்சில இருந்து உருட்டி விட்டுருவா. ஐயோ வேணாம், அண்ணாத்தை எங்கன்னா அடைச்சி வை, அவசரத்துக்கு உதவாரு. சரிதான்பா. அடப்பாவி, இப்படி புஷ்குன்னு விட்டு போட்டானே. இப்ப திட்டு போட்டு வீட்டுக்குள்ள போந்தா யார் யாரு என்னென்ன உறவுன்னு புரியாதே தெரியாத. சரி, சமாளிப்போம். வாழக பிறந்தது எனக்காக, எஸ்டேட் பங்களா எனக்கு. என்னோட அந்த பொண்ணு இங்கே நின்னுக்குது. ஒருவேளை நான் ஆள் மாறாட்டம் பண்ணதை பார்த்துச்சோன்னு தெரியல. சார், இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான். இதுக்கெல்லாம் காரணம்
அடப்பாவி விடும்பா, யாருக்குமே தெரியாதுன்னு சொன்ன, இப்ப தெரிஞ்சு போச்சே. சரி, நல்லதை பத்தி பேசியிருந்தா என்னத்த பிரயோஜனம்? இந்த மேட்டரை இதோட விட்டுருவோமே. அப்ப எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிட்டீங்களா? மன்னிப்பா? அவங்க 2 பேருக்கும் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சேனே, அதுக்கு நீ அத பத்தி சொல்லிக்கினியா? நல்ல வேலை. என்னது அது? அம்மா, ஒரு ஆளை சமாளிச்சாச்சு. மாரிசா, இடும்பா, என்ன விளையாட்டுது? நீ எச்சரிக்கையாக இருக்கிறாயா என்று சோதித்து பார்த்தேன். இனியும் இப்படி செய்ய நினைத்தால் உன்னை நான் ஒன்றும் செய்ய முடியாது. உன் மனம் கவர்ந்த மந்தாகினியை மறந்து விட வேண்டியதுதான். ஆமா, இன்னும் அப்படியே தான் இருக்காரு, மாறவே இல்ல. நான் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரிஞ்சதும் என்ன வீட்டை விட்டே விட்டுட்டாரு. வந்த வேலை முடியாம வெளியே வந்துட்டோமேன்னு பார்த்தேன். ஜாகிங் போயிட்டு திரும்பி வந்தவரு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர சொன்னாரு. வந்துட்டேன். இல்ல 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 வேணாம், நானே பாத்துக்கிறேன். கூப்பிடும் போது வந்தா போதும். வா ஸ்ரீராம். யார் போன்ல? அது வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேல சந்தேகம். என்கிட்ட நீ ஏதோ மறைக்கிற. எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்துற. இப்ப நீ பேசுறத நான் கேட்டேன். இதுக்கு என்ன சொல்ல போற? நீ நினைக்கிற மாதிரி எந்த கெட்ட நோக்கத்தோடய நான் இங்க வரல. உன்னோட முதலாளி ராஜாராம் என்னோட சொந்த தாத்தா. ஆமா, அவரோட ஒரே வாரிசுதான் எங்க அப்பா ரகுராம். எங்க அம்மா செல்வி இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தவங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்னோட தாத்தா உங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கதான் நான் இங்க வந்தேன். அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத ஸ்ரீராம். ஐம் சாரி. ₹1 கையில இல்ல. அதுக்குத்தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். கிட்ட நம்ம வேலையை காட்டினோம்னா அவங்க டபாய்ச்சிடுறாங்க. அதனால அந்த விளையாண்டுட்டு இருக்கான சின்ன பையன் அவன் கழுத்துல இருக்க செயினை லவட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பாஸ், எங்கன்னே பற்றும் இருக்கு. வா வா வா. ஓடுண்டா. வந்துட்டா. தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? திருடன் போலீஸ் விளையாட்டு அங்கிள். அப்படியா? போலீஸ் திருவிளையாட்டாண்டா. ஆமா, நீ போலீஸா திருடனா? திருடு அங்கிள். நாங்களும் திருடங்கதான். ஆனா நாங்க நெஜ திருடங்க. வாயக்கிய திறந்து ஏதாவது சத்தம் கித்தம் போட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்றுவேன். டேய், இது ஓகேவா? ஓகே பாய் ப்ளீஸ். டேய், ஸ்மைல் பண்ண சொல்றான்டா. Thank you. எதுக்கு? தம்பி, எதுக்கு எங்க 2 பேரும் சிரிக்க வச்சு போட்டோ எடுத்த? என் செயினை திருடின நீங்க தான் போலீஸ் கிட்ட மாட்டி விடுங்க அங்கிள். பயவலிய விவரமா இருக்கு பாஸ். மரியாதை செயினை கொடுங்க. இந்த தொலைஞ்சதாவே இருக்கட்டும். இது போலீஸுக்கு, இது பேக்கெட் மணிக்கு. வரட்டா? யாரா நீங்கெல்லாம்? இவன் என்னத்துக்கு விக்கிறான்? அவர் விக்கலிங்க, அழுகிறாரு. ஏன்? அந்த ஒரு பொண்ணு செஞ்ச தப்புக்கு எங்க எல்லாரையும் நீங்க யாருன்னு கேட்கலாமா ஐயா? ஓடி போய் கண்ணாலம் கட்டிக்கிட்ட பொண்ணோட உறவுக்காரங்க போல இருக்குது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா தப்பு பண்ணாவா? காதலிச்ச பையனோட கம்யூனிட்டிட்டா, அவ்வளவுதானே? ஐயா, நீ கோவமா அடிச்சு துரத்துனீங்க. டேய், அன்னைக்கு நான் வேற ஆளு, இன்னைக்கு நான் வேற ஆள்டா. அதான் நட பேச்செல்லாம் மாறி இருக்கு. அதுக்கு என்ன? ஐயா, ஒண்ணு இல்ல. டேய் ஐயா, எப்படி பேசுனேன்னு நமக்கு அதுவா பிரச்சனை? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஐயா, நீங்க பெரியவங்க, எப்படி வேணாலும் பேசலாம். சீமாண்டா அவன் அர்த்தம் வச்சு வஞ்சிர மாதிரி என்ன அழகா சொன்னா பாத்தியா அவன்? என்னங்க அவர் அர்த்தம் வச்சு வஞ்சிரம் சொல்றாரு. ஏதோ உதாரணத்துக்கு சொல்றாரு. நீ போய் உன் பொண்ணை கூட்டியா? ஐயோ, என் பொண்ணு இல்லைங்க, இவர் பொண்ணு. அத்தேரேதா எனக்கு? நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? அவன் பொண்ணு, நான் உன் பொண்ணு மாதிரி தானே. அந்த அர்த்தத்துல சொன்னேன் நான். எப்படியா? சூப்பர். ஐயா, அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகுமே. எவ்வளோ? ஒரு 50,000 ரூபாய். அப்ப வேணாம், விடு, எங்க இருந்தாலும் வாய்க்கா. ஐயா சொல்றதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? ஓடி போனது ஏன் பொண்ணு. இந்த அம்மா சும்மா கூவாத, போய் உன் பொண்ணை இட்டா. பொண்ணு சரி, இந்த இட்டான்றது யாருங்க? கூட்டிக்கின்னு வான்னு சொன்னப்பா. அது அப்படியே சொல்லிருக்கலாம். உனக்கு என்ன வேணும்? சூப்பர். வாழ்க தமிழ். நல்லா இருக்கிறான்டா அவன், சால் காட்டர்ஸ் பாக்ஸர் மாதிரி. அண்ணாத்தை கொஞ்சம் பெருசா வந்திருக்குமோ? அப்பா, சமய கிட்ட ஊடு கணக்காக்குது. பாஸ், குட் மார்னிங் பாஸ். சாரி, 5 நிமிஷம் லேட்டு. இந்தாங்க
என்னது? அருகம்புல் ஜூஸ். என்னத்துக்கு? சக்கரைக்கு. டேய் சக்கரைக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்டா. கரும்பு ஜூஸா? ஆமா சரி, அதை விட துண்டத்துக்கு நாஸ்தா என்ன பண்ணி வச்சுக்கிற? பாஸ், steamed spinach, green salad, boiled vegetables and clear soup. இத்தனை துரமார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு நாஸ்தா துண்ண வராங்களா? தமாஸ் பண்ணாதீங்க பாஸ். எப்பவுமே நீங்க வழக்கமா சாப்பிடுற கீரை கடசலும் அந்த வேக வச்ச காய்கறியும். நிறுத்து. இந்த ஆடு மாடு சாப்பிடறதெல்லாம் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாக்குக்கு ருசியா என்னாக்குது அதை சொல்லு. பாஸ், உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் 65. அச்சன்னா உடம்ப பத்தி கவலைப்படுறவன் எவனாவது கோயை துண்ணுவானாடா? கோய் தோல்ல எவ்வளவு கொழுப்புக்குது தெரியுமா உனக்கு? சூட்ட கலப்பி விட்டுரும். சரி பாஸ், என்ன வேணும் சொல்லுங்க, பண்ணி தரேன். நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுவா. நல்லா மிளகாவை கிள்ளி போட்ட சுறா போட்டு புளிய கரைச்சி ஊத்தின காணாங்கத்தி குழம்பு, வறுத்து வச்ச வஞ்சரம், மார்க்கெட்ல நண்டு கிடைக்குதான்னு பாரு. இல்லன்னு வச்சுக்கோ வெங்காயத்தை போட்டு பெரட்டினா ஏறா பண்ணி வை. என்னமோ தெரியல பாஸ், உங்க டேஸ்டும் மாறி போச்சு, பேச்சும் மாறி போச்சு. ஏன் உனக்கு நான் இல்ல ஒரு சந்தேகம். வேலையில இருக்கணும்னு ஆசைப்படுற தொழிலாளி முதலாளிய சந்தேகப்படக்கூடாதுரா. இல்ல பாஸ், நீங்க என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க பாஸ், செஞ்சு தர என்னோட வேலை. அது கொஞ்சம் உப்ப கம்மியா போடு. உப்ப கம்மியா போடுறதா? ஐயோ அப்பா, அந்த ஊட்டி எஸ்டேட் விட்டு வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. டேய் அந்த ஏசிய போடுறா பாஸ். இருந்தாலும் உங்களுக்கு ஏத்தந்தேன் பாஸ். என்னடா டேய், ஊட்டி கிளைமேக்ட்ல உடம்பு செட் ஆயிருச்சுடா. எங்க போனாலும் அந்த கிளைமேக்டே மெயின்டைன் பண்ணு போல இருக்குடா. அவ்வளவுதானே, பேசாம இருக்கிற காசுக்கு ஒரு ஏசிய வாங்கி மாட்டிடுவோம். அதை எங்க பாஸ் மாட்டுறது? டேய் இதுல என்னடா பிரச்சனை? வாஸ்து பிரகாரம் வடக்கு மூலையில தான்டா மாட்டணும். ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்க போடுங்க. டேய் இந்த செவத்துல இந்த சைஸுக்கு நீ பேத்து எடுத்துட்டேன்னா அதுக்குள்ள கரெக்டா ஏசி மாட்டலாம். ஓகே பாஸ், அங்க பாருங்க. என்னடா என்ன பாஸ்? இது எந்தடா பாஸ்? டேய் பேங்க் கஜானாடா. அந்த பை எடுத்து சீக்கிரமா வாடா. வாடா வந்துட்டு பாஸ். வேகமா வாடா. பாஸ் இந்த பீரோல எப்படி பாஸ் திறக்கிறது? ஏய் பல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த அம்பு ஆயுதம்டா. அம்பு பாஸ். டேய் என்ன பாஸ், உங்க பவரே பவர். டேய் இது ஏன் பவர் இல்லடா, இந்த அம்போட பவர். எங்க கட்டான் திறக்குது. ஐயோ பணத்தை போடுறா, கட்டு கட்டா போடுறா. ஐயோ நகர ஆட்டு பிடிக்காதவ காத்து கிடந்தோம். ஐயோ நம்ம கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்காங்கடா. பணத்தையே கண்ண காட்ட மாட்டேங்கன்னு முருகனை திட்டிட்டேன்டா. இவ்வளவையும் காட்டுறது தாண்டா முருகன் நம்மள சோதிச்சிருக்கான். எவ்வளவு பாஸ் எடுத்துக்கிற? டேய் கணக்கினடா கணக்கு. எவ்வளவு முடியுமா இருடா. வாடா இந்த அவத்தியா பின்னாடி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்னு ஃபீல் பண்ண கூடாதடா. இவ்வளவு பணம் இருக்கு, இதுல எவ்வளவு இருக்கு? காலையில பேப்பரை பார்த்தா தெரிய போகுது. இவ்வளவு பணம் கொள்ளைன்னு கொட்டை எழுத்துல போட்டுக்க போறான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோம்டா. ஏடா அங்க போயிடுறா. எடு, அதுல இருக்கிற எல்லாத்தையும் எடு. நான் இதுல கொஞ்சம் எடுக்கு, அதை எடுக்கிறேன். இந்தா இந்தா பாஸ். வந்த வழி மறைஞ்சு போச்சு பாஸ். அதான்டா பெரியவங்க சும்மாடா சொல்லியிருக்காங்க. 4 காசு வந்த உடனே உனக்கு வந்த வழி மறந்து போச்சா? மறக்கல பாஸ், மறைஞ்சிருச்சு. என்னடா மறைஞ்சு? ஐயோ டேய் உண்மையிலே மறைஞ்சிருச்சுனா இப்ப எப்பறா வெளில போறது? மின்னுக்கு கோடு பட்டியல அதே மாதிரி போய் போடுங்க. ஓகே. ஆத்தாடி என்ன எலவோ. ஐயோ ஓபன் ஆகலையே. ஐயோ ஒண்ணுமே ஆகலையே. இப்போ என்னடா பண்றது? டேய் ஏதாவது மந்திரங்கந்திரம் சொல்லணுமா? பாஸ் அண்டாக்கா கசம் அல்கா கசம் திறந்து விடு திசை. டேய் இது அலிபாபா மந்திரம்டா. பாஸ் அந்த அம்பா ஏட்ட கொடுங்க பாஸ். மதுரை மீனாட்சி காளியத்தா மாரியத்தா டேய் கருப்பசாமிக்கு ஒரு கடையை வெட்டி பூஜையை போட்டுடா. முதல்ல வெளில போடா. நீ போடா. நான் தர கடவுளே காப்பாத்திடா. என்னமோ இதுல பையன் அடிக்கலையா? ஏசிக்குன்னு ஓட்ட ஓட்ட இங்க உண்மையாவே ஏசி நிக்கிறார் பாஸ். இப்ப என்னடா பண்றது தெரியலையே பாஸ். இவரு வேற புண்ணிய வச்சு குமுறாரு. சார் இங்க பாருங்க சார், ஸ்டேஷனுக்குள்ளே ஓட்ட போட்டு உள்ள வந்துட்டானுங்க. டேய் யாரா நீங்க? என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? சார் நாங்க ரூட் மாதிரி வந்துட்டோம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? எஸ்கேப். சார் தெரியுங்க சார், புரிய அவங்கள. அப்பா நல்லா தான்பா கட்டிக்கிறான், சொக்கதாங்குது. அது Good morning, sir. Sir, today we've got many appointments, sir. யார் அவங்க? யாரும் இல்ல சார், இன்னைக்கு உங்களோட ப்ரோக்ராம பத்தி தான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊட்டோட டாக்குமெண்ட்ஸ் தானே சார்? எல்லாம் லாயர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வீக் தான் அவரோட அப்பாயின்ட்மென்ட். அடுத்த வாரமா? ஆமா சார். ஏன் இன்னைக்கு வர மாட்டாரா? இன்னைக்கா சார்? இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு. ஐயோ அதெல்லாம் விடுமா, தனியா துடுப்பு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு நான் ரெஸ்ட். அப்பால
வக்கீல மட்டும் வர சொல்லு. என்னது அப்பால வக்கீலா? கோவை மாவட்டம் ஊட்டி ராமவிலாஸ் எஸ்டேட் சீமான் லேட் கோதண்டராமனின் ஒரே வாரிசான ஐயா என்னவோ பண்ணுது தொண்டையில. பாஸ் தண்ணி சாப்பிடுறீங்களா? ஒரே வாரிசான ஆத்தான் பட்டிட்டீங்களா? மேல படிங்க. ராஜாராமனாகிய நான். ஏங்க நீங்க எப்படிங்க ராஜாராமாவீங்க? ஐயா தான் ராஜாராமே. என்ன கொஞ்சம் படிக்க விடுறீங்களா? அதுல என்ன எழுதிக்குதோ அதை படிக்கிறாரு. சீக்கிரம் விஷயத்தை மட்டும் படிங்க. எனக்கு சொந்தமான சொத்திலிருந்து 1/3 பங்கை என் தந்தைக்கு மாறுவலி ஏற்பட்ட போது மான்கொம்பு அரைத்து தடவி விட்ட எனது ஒன்று விட்ட ஒண்ணுக்கும் உதவாத உறவினர்களான காசி, திருப்பதி, அறிவழகன் ஆகியோருக்கு போய் சேரும் என்றும். ஐயா மொத்த சொத்துல 1/3 பங்கு எங்களுக்கா? ஐயா உங்களை வாழ்நாள் முழுதும் மறக்கவே மாட்டேன் ஐயா. பரம்பரையாக பாலூற்றும் பெருமாளுக்கு அவர்களின் விசுவாசத்தை பாராட்டி மாடு கட்டி இருக்கும் இடம், அது மேயும் புல்வெளி, அவர்கள் குடியிருக்கும் வீடு ஆகியவற்றை ஆண்டு அனுபவிக்கும் உரிமையும், சமையல் வேலை செய்யும் செஃப் ஸ்ரீராமுக்கு சமய கட்டம் செவர்லைக்காரமா கரெக்டா சொல்றீங்களா? அடுத்து படிக்கிறேன் கேளுங்க. தோட்டக்காரன் காத்த முத்துவுக்கு தோட்டமும் துறவும், முறைவாசல் முத்துவுக்கு 3 வீடும் தோட்டமும், ஆத்மன் வடிவேலுக்கு வாழ்க்கையில் எஸ்டேட்டும், எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா? ஒண்ணு பாக்கி இல்லையா? இல்ல. அப்ப கீங்க. ஐயா இது நீங்க சொல்லி எழுதுனது. நான் தானே எழுத சொன்னேன். ஆமா. இப்ப நானே தான் கீக்கவும் சொல்றேன். கீங்க. ஐயா இது உயிலு. கீயா நல்ல கீ. தாரா கிழி. அப்படிதான். ஐயா இதுக்கு பேரு தான் படிச்சு கிளிக்கிறதா? அப்பால அப்பாலண்ணா அந்த உயில பட்டவன அப்படியே ஆடி போட்ட மாட்டானே. அவன் தானா பால்காரன்ல இருந்து பயக்கடைக்காரன் வரைக்கும் எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துருக்கான். நான் கூட பிறந்தவன் ஒருத்தன் கடல்லையும் வெயிலையும் அவதி போறான்னு தோணுச்சா அவனுக்கு? அப்புறம் சும்மாவா இருந்த நீ? விடுவா நானு அப்படியே டாரா கீச்சு கிடச்சல. அப்போ சொத்து முழுக்க உனக்கு தான் சொல்லு. எனக்கு இல்லப்பா நமக்கு. கீசுதும் பேஜாராயிட்டு இருப்பானுங்களா? பேஜாராயிட்டான்டா அப்படியே மண்டே பிச்சுக்கிறானுங்க. பிச்சு பிச்சு ஓமண்ட மாதிரி ஆடு போல. ஆனா இதெல்லாம் வேற தெரியுமா உனக்கு? உங்க ஊர் பழங்கி பெட்டியில நிறைய பாத்துக்கிறேன். அந்த பெட்டியில நடுராத்திரிக்கு மேல மின்னைட்டுமா. அந்த பெண் வருகிறா. யாரங்க? இங்கிருந்து வரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி செய்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அட ஆமாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. சொந்தக்காரங்கல இருந்து வேலைக்காரங்க வரைக்கும் உயில எழுதி வச்சிருக்கீங்களே. உங்க சொந்த மகனுக்கு ஏதாவது எழுதி வைக்கணும்னு தோணலையா? மவனா என்ன வீட்டை விட்டு விரட்டி தலைமுழுன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? நியாயமா பார்த்தா இந்த குடும்பத்தோட ஆண் வாரிசு அவர்தான். அவர் நினைச்சா இந்த சொத்தை யார் கைக்கும் போகாம கேஸ் போட்டு தடுத்து நிறுத்த முடியும். கலங்க வேண்டாம், அவர்களை பற்றி விசாரியுங்கள். புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. மெர்சலாவாம மேட்ரு என்னன்னு கண்டுக. அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா? நீ யாரு? நானா? நான் அவரோட பொண்ணு, உங்களோட பேத்தி. பேத்தியா? அப்புறம் என்னத்துக்கு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த? நீங்க தான் அந்தஸ்து பாக்குறவராச்சே. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை மாத்தணும்னு தான் பிஏவா உள்ள வந்தேன். அன்னைக்கு கோவம் வந்து துரத்தி விட்டான். அதனால அப்பம் புள்ள உறவு இல்லாம போடுமா? தாத்தா சரி விடு. உன் அம்மா அப்பா என் புள்ளைய மருமவளை எங்க இருக்கான்னு சொல்லி போய் கூட்டிடலாம். உண்மையாவா சொல்றீங்க? அவங்க வந்தா மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? போமா, நீ என்னை பத்தி சரியாவே புரிஞ்சுக்கல. அந்த பரதேசி பைய பால்கார பெருமாளையா மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட்டேன். நான் பெத்த புள்ள. இப்போ உன் அப்பாவும் ஆத்தாலையும் நான் கூப்பிட்டேன்னு கூட்டியா வரட்டும். வந்த அப்புறம் தெரியும் இந்த தாத்தா யாருன்னு. தாத்தா you so sweet. என்னப்பா இடும்பா குழந்தை என்ன கிள்ளிட்டு போகுது? சில்லி கேர்ள். அடுத்த போல நீ என்ன பண்ற? அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி அரைச்சு வைக்கிறேன். டா நீ தமிழ் சினிமா நிறைய பாப்பியா? மறுபடியும் நம்ம இந்த ஊருக்கு வருவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நம்ம சீதா சொன்னபடியே செஞ்சுட்டான். யாரா நீ? எங்களை எது கட்டி போட்டிருக்க? ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க!
யார் அது? அப்பா ரகு, ரகுராமா, நீங்க எப்படி இங்க? எல்லாம் நான் உனக்கு செஞ்ச பாவம் தான்டா. அதுக்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, நீ எப்படி இங்க? சீதா வர சொல்லி ஃபோன் பண்ணா, அதான் வந்தோம். சீதாவா? என் பொண்ணு. அதான் உங்க பேத்திப்பா. சீதா? சீதா என் பேத்தியா? ஆமாப்பா. ஐயோ, அது தெரியாம அவளை வீட்டு விட்டு விரட்டிட்டேனடா. அதான் மறுபடியும் மனசு மாறி ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே. நான் எப்போ மனசு? நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப புரியுது. அன்னைக்கு நான் ஜாகிங் போகும்போது என்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன். அவனுடைய வேலையா தாக்கணும். யாருப்பா அது? எங்க அப்பாவை, உங்க தாத்தாவை தான் பார்த்து கேட்கணும். ஐயோ ஐயோ, இந்த இடுமை என்ன பண்ணா ஏது பண்ணான்னு ஒண்ணும் தெரியலையே. என்னப்பா புசுக்கு புசுக்குன்னு வந்து பயப்படுத்துற இப்படி? அப்பா தமாஷ் பண்றீங்களே. சரி, போன காரியம் என்ன ஆச்சு? நீங்க ஒரு சின்ன புள்ளி வச்சா நான் டோட்டலா கோலம் போட்டுற மாட்டேன். ஆல் தி பீப்பிள்ஸ் புடிச்சு நெல்ல அடிச்சு வைங்க. சொத்தெல்லாம் சீக்கிரம் வந்து என் மடியில விழுந்துரும் போலுக்குதே. எப்பா இடும்பா, நீ சொன்ன மாதிரி என்ன உச்சத்துல கொண்டு போய் வச்சுட்ட. இதை நான் மஜாவா கொண்டாடணும். கொண்டாடிட்டா போச்சு. தா. ஹலோ ஹலோ. தாயே, ஏன் உங்கள் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது? அப்பா அம்மா ஊர்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் வரல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க தாத்தாவோட நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சு. வினோதமா இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. கவலையை விடுங்கள், இதெல்லாம் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? ஆமா மாரிசா, நீ இருக்கிறதா எனக்கு பெரிய தைரியமா இருக்கு. மொத்தம் 19 சிலை. ஊடு போறான் சிலையா? எங்க பார்த்த மாதிரி இருக்குது. ஐயா ஐயா, முனிமா. ஐயோ ஐயோ, அங்கே அங்கே அங்கே. யோ யோ, முடியா என்ன வம்மா கிட்ட? யோ முடியா முடியா. யார் நீ? நான் தான் மாணிக்கம். மாணிக்கமா? என் மாணிக்கம் கருப்பா எம்மா கலையா இருக்கு தெரியுமா? நீ என்ன உரிச்சு வச்ச கோழியாட்டுக்கிற? இதுனே தலையில வெள்ளையா போய் கிடக்குது. எல்லாம் வேஷமே. ஊட்டாண்ட வந்து வெள வரையா சொல்றேன். சரி, நான் இங்க கீரன்னு யார் சொன்னது? எப்படி வந்த? எம்மா அந்த அண்ணனை பத்தி சொல்லிக்கிற. உன் அண்ணன் வீட்ல தான் நீ இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அதான் தேடிக்கணும் வந்தேன். என்ன பார்த்தல? கிளம்பு கிளம்பு. என்னயா நீ இம்மா தூரம் உன்னை தேடிக்கணும் வந்துக்கிற? ஒரு 4 வார்த்தை ஆசையா பேச மாட்டியா? 4 வார்த்தை தானே சொல்றேன், கேட்டுக்கோ. கண்ணே கலைமானே முனிமா, கிளம்பு. சொல்லிட்டேன்ல, கிளம்பு தாயி. கிளம்பு 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 கிளம்பு. நான் ஊட்டாண்ட வரேன், பேசலாம். அப்பா நம்ம இப்பதான் கையை காமிச்சு கடைசி வரைக்கும் காமிச்சேன். வெளி தாண்டி வந்துட்டியா? என்னயா நீ விரட்டத்தை பார்த்தா ஏதோ விஷயங்கிற மாதிரி தெரியுது. ஒரு விஷயமும் இல்லமே. சரி, உங்ககிட்ட சொல்றதுனால என்ன ஆக போகுது? இந்த பாரு, இந்த வீட்டு ஓனர் இருக்கிறாரா என் அண்ணாத்த, அவர் வேஷத்தை நான் போட்டுனுக்கிறேன். அவரை கடத்தின்னு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுக்கிறேன். இன்னும் கரெக்டா 1 மாசம் இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துடும். அப்பால இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா, நீ தான் ராணி. என்ன ராசா இம்மா பெரிய விஷயத்தை என்னண்ட மறைச்சிட்டியா? அதான் சொல்லிட்டேன்ல, நம்ம பேசத்த யாருன்னா பார்த்தா தப்பா போடும். கிளம்பு. இடும்பா. அன்பா, அழைத்தாயா? எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் அந்த பெரியவரை? யாரை சொல்லுகிறாய்? உன் காவலில் வைத்திருக்கிறாயே, அவரைத்தான் கேட்கிறேன். மாரிசா, நான் எதற்காக அவரை சிறைப்பிடிக்க வேண்டும்? இடும்பா, கபட நாடகம் ஆடுகிறாய். எல்லாம் உன் வேலைதான் என்று எனக்கு தெரியும். இவ்வளவு உண்மைகளையும் தெரிந்து கொண்ட நீ அவர்கள் இருப்பிடத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியதானே? என் பிடி உன்வசம் இருக்கும் இருமாப்பில் பேசுகின்றாய். நாளை ஸ்ரீராமநவமி. அது முடிந்ததும் எனக்கு இன்னும் கூடுதல் சக்தி கிடைக்கும். அப்பொழுது உண்மையாலேயே சொல்ல வைக்கிறேன். இது சத்தியம். ஸ்ரீராம நவமி. அப்படியா? இவ்வளவு நடந்திருக்கா மாரிசா? கவலைப்படாதீர்கள். இனிமேல் நடக்கப் போவதையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்று ஸ்ரீராம நவமி. இடும்பனால் தங்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாக்க வேண்டியது எனது கடமை. பூஜை முடியும் வரை தாங்கள் இந்த அறையை விட்டு வெளியில் வராமல் இருக்க வேண்டும். சரி மாரிசா.
ஸ்ரீராமா, என் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி உன் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். தவக்கோலத்தில் சக்திகளற்று கிடக்கும் இவனை சிறைபிடிக்க இதுதான் சரியான தருணம். மாரிசா, என்ன இது? ஸ்ரீராமனின் அருள் அரணாகிருந்த என்னை காக்கிறது. மாரிசா, நீ ஒரு அரக்கன். போருக்கு பயந்து ராமனிடம் கோழை போல் தஞ்சம் புகுந்துள்ளாயே, வெட்கமாக இல்லை? வெளியே வா என்று ஸ்ரீராம பிரானின் அம்பு என் மேல் பட்டதோ அன்றே எனக்குள் இருந்த போர்க்குணமும் மறைந்து விட்டது. சக்திகள் இழந்து செயலற்று கிடக்கும் உன்னை இந்த சிலையா காப்பாற்றப் போகிறது. பார்த்து விடுகிறேன் அதையும். மாரிசா, உன்னை எப்படி வரவழைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஸ்ரீராமா, ராமா, பூஜையில நீயே கதின்னு இருக்கிற மாரிச மத்தவங்க கண்ணுக்கு தெரியவானே, இப்ப என்ன பண்றது? சீதா காப்பாது, சீதா சீதா காப்பாது. எரியுது. யாராவது காப்பாத்து. காப்பாத்து சீதா, என்ன காப்பாத்து. மாரீசனை வெளியே வரச் சொல், உன்னை விட்டு விடுகிறேன். இடும்பா, வேண்டாம், அவர்களை ஒன்றும் செய்து விடாதே. வரச் சொல் உன் மாரீசனை. சீதா, என்னமா அது? யாருமா இவங்களாம்? இடும்பா, தயவு செய்து இவர்களை எல்லாம் ஒன்று செய்து விட. மரியாதையாக என்னிடம் சரணடைந்து விடு, இல்லையேல் இவளோடு சேர்ந்து அவர்கள் உயிரும் போய்விடும். எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இப்பெண்ணின் உயிரை காப்பாற்ற என் உயிர் தான் தேவை என்றால் அதையும் மகிழ்ச்சியுடன் கொடுப்பான் இந்த மாரீசன். அப்புறம் என்னப்பா எங்களை விடுற? வா, என்னை மன்னித்து விடுங்கள். சீக்கிரமாப்பா, வந்துரு வந்துரு வந்துரு. மாரிசா, எங்கே என் மந்தாகினி என்று இத்தனை நாட்களாக தவித்தாயே, அவள் இதோ உன் கழுத்தில் தான் மாலையாக இருக்கிறாள். என்ன இது? மந்தாகினி, இத்தனை காலம் என்னுடன் தானே இருந்திருக்கிறாய்? பிரபு, உங்களை இந்த கோலத்தில் பார்க்கவா நான் உயிர் பெற்றேன். மாரிசா, உன் ஆயுட்காலம் முடியப் போகின்றது. உன் மரணத்தை யமன் குறிக்கவில்லை, இவன் இந்த இடும்பன் குறித்திருக்கின்றான். வரும் பௌர்ணமி அன்று எனக்கும் மந்தாகினிக்கும் திருமணம். என்னது, கல்யாணமா? ஏன்பா இடும்பா, அதுக்கு ஒரு மரபெல்லாம் இருக்குப்பா. அடிக்காம இருப்பேன் சொல்றேன். என்ன அது? கல்யாணங்கிறது 4 பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் வாங்கி பண்ணிக்கணும்பா. அது மாத்திரம் இல்ல, பிபி ஊதணும், நிறைய சோறு போடணும். நன்றாக சொன்னீர்கள். மாரிசா, மாரிசா, ராமா, இது நாள் வரைக்கும் எனக்கு துணை இருந்த மாரிசனுக்கு ஆபத்து. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீதான் ஒரு வழி காட்டணும். இந்த ராமபாணம் அபார சக்தி கொண்டது. ஆபத்து நேரத்தில் பேருதவியாக இருக்கும். இதனால் நல்லவர்களுக்கு நல்லதும் தீயவர்களுக்கு தீயதும் நடக்கும். ராமா, எங்க வச்சு? என்ன தேடிட்டு இருக்க? வீடே வெறிச்சோடி கிடக்குது, யாரையும் காணோம். எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரையும் அந்த இடும்பை கடத்திட்டு போயிட்டான். இடும்பை கடத்திட்டு போயிட்டானா? யார் அந்த இடும்பை?
அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இங்க தானே ராமபாணத்தை வச்ச, எங்க போச்சுனே தெரியலையே. ராமபாணமா? என்ன? ஒரு அம்பு கோல்டன் கலர்ல இருக்கும், பாத்தியா? எங்க போச்சோ? கோல்டன் கலருங்கறா, அம்புங்கறா. ஐயோ ஐயோ, இவனா? அட என்னப்பா இங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வந்த வேலை முடிஞ்சு வேற வேட்டைக்கு போயிட்டு இருக்கேன்பா. நிக்கிறதுக்கே நேரம் இல்ல, இதுல பேச்சு வரையா? வா வாங்க பாஸ், நிறைய குட்டி நம்மளுக்கா வெயிட்டிங்ல கிடக்கு. ஓ அதுவா? பாண்டியும் முத்துவும் அதை எடுத்துட்டு போறத நான் பார்த்தனே. ஸ்ரீராம், அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த ராமபாணத்தை வாங்கணும். அந்த டிராமா அம்பு நமக்கு எதுக்கு? அது சாதாரண அம்பு இல்ல, அது இருந்தாதான் அவங்க எல்லாரையும் நம்ம காப்பாத்த முடியும். காப்பாத்த முடியுமா? ஒண்ணும் புரியலையே. போற வழியில எல்லாம் சொல்றேன், வா. இங்க கேக்கலாம். சார், இங்க பாண்டின்னு ஒருத்தர் தெரியுமா? பாண்டியா? அதெல்லாம் யாரும் தெரியாது. என்னங்கடி அடிக்க அடிக்க காத்துதான் புசு புசுன்னு வருது, தண்ணிய காணோம். ஐயோ, இந்த குழாய் கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரே ரோதனை தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு ஆடு வெட்டி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆட்டுக்கும் ஆளுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம்னு சொல்லி என் வாழ்க்கையே திசை திருப்பி விட்டுட்டியடா. என்ன செய்யறது பண்றதுன்னே எனக்கு புரியல. ஆமா பாஸ், இந்த அம்பு வந்ததுல இருந்தே நம்மளுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் பாஸ். ஏண்டா ஏதோ கருகிற வாசனை வரல? பாஸ், உங்க தலை தீ பிடிச்சு எரியுங்க. ஐயோ, முதல்ல அந்த அம்பை உங்க தலையை சுத்தி தூக்கி எறிங்க பாஸ். ஆமாடா. ஆத்தாடி, என்ன மாதிரி கொட்டுது? பாஸ், தீ அணைஞ்சிருச்சு பாஸ். எவன்டி இந்த கொண்டுகிட்டு வருது? அவங்க குத்துறாங்கல்ல, அதான் பொத்துக்கிட்டு வருது. இது பாஸ், நீங்க அம்ப தூக்கி போறவு அது யாரு மேலயே குத்தி கொலை பண்ணி பிடிச்சு பாஸ். நம்மளத்தே சொல்றாங்க. வாங்க ஓடி போயிருவா. ஐயோ அந்த அம்பு அந்த அம்புனாலதான் எங்களுக்கு வம்பே. என் பாஸ் அங்கிட்டு தூக்கி போட்டாரு, போய் எடுத்துக்க. போய் எடுத்துக்க. போக ஆளு வரல. புடிடா. ஒரே கும்பலா இருக்கு. கொஞ்சம் வழி விடுங்க. நகருங்க. சீக்கிரம் எடு. வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் மங்கள இசை முழங்கட்டும். எங்களுக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியாது. எங்க ஆளுக்கு தெரிஞ்சது எல்லாமே சை சக் சை சக். வாசியுங்கள். பார்த்தாயா மந்தாகினி நம் திருமண ஏற்பாடுகளை? இந்த அக்னிக்கு இரையாக போவது உன் ஆருயிர் காதலன் மாரீசன். ஏப்பா எடுப்பா, எவ்வளவு நேரப்பா இதே ட்ரெஸ்ல நிக்கிறது? உள்ளெல்லாம் ஒரேடியா புழுங்குத, கொஞ்சம் மாத்தி விட. நோவுதுப்பா. நல்ல ஜிலு ஜில்னு காத்து வருது. என்ன ட்ரெஸ் போட்டு விட்டுருக்க? சந்தோஷம் தானே? ஏன் தாமதம்? ஆட்டம் ஆரம்பமாகட்டும். சீதா, சீதா, ஒரு நிமிஷம். மாரிசா, இரு சீதா, நில்லு. மாரிசனை காப்பாத்தணும். சொல்றது கேளு. மாரிசன், இங்க இருந்தே ஏதாவது பண்ணலாம். எப்படி? சொல்லு. ஒரு நிமிஷம். சீக்கிரம் ஸ்ரீராம், சீக்கிரம். ராமபாணம் பிரபு, வந்து விட்டீர்களா பிரபு? மாரிசா. பிரபு, சற்று பொறுத்துக்கொள் மந்தாகினி, இதோ வந்து விடுகிறேன். பிரபு, சீதா அங்க பாரு. இதுல கையெழுத்து போட்டாங்கன்னா அத்தனை சொத்தம் இந்த மாணிக்கத்துக்கு தான். சீக்கிரம் வா. ஏண்டா, நான் 5 பேர் தானே வர சொன்னேன், 4 பேர் தான் வந்துக்கிறீங்க. இங்க இருக்கப்பா. என்னடா குரல் வருது, ஆளை காணோம். பின்னாடி பாருப்பா. என்னடா இது, பாடியா ஒரு ஆளை கூட்டியாங்கடானா பாதியா கூட்டின்னு வந்துக்கிறீங்க. மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு இல்ல. இன்னத்த பெருசா வாங்கடா, ராவு காலத்துக்கு முன்னால போய் கையெழுத்து வாங்கிடலாம். கண்ணுங்களா, பத்திரமாக்குறீங்களா? அண்ணாத்த சௌகரியமாக்குறியா? அப்பா, யாருப்பா இவர் உங்கள மாதிரியே? அது ஓனா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, எங்க நைனா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அண்ணாத்த சொல்ல, நான் தான் அவன் சித்தப்பண்ண. சித்தப்பாவா? ஓ நோ. கண்ணு நாடா முத அண்ணாத்த பையனை பாக்குறதுக்கு வெறுங்கைய வீசின்னு வந்துக்கிறான்னு நினைச்சுக்காத. கையில பத்திரத்தோடு தான் வந்துக்கிறேன். இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. இந்த சொத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போடுக்கணா, போடு. ஏய், எங்களுக்கு சொத்து வேணாம், ஒண்ணு வேணாம். எத்தனை கையெழுத்து வேணும் போடுறோம். ஆனா எங்களை விட்டுரு.
மண்டையில அடிக்காதன்னு சொன்னல பாரு இமாம் பெரிய சொத்தை வேணாங்கிறாரு இத அண்ணாத்த பாருங்க நாங்க பணத்துக்கு பறக்கிற பரம்பரை இல்ல பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அனாவசியமா பேசாதீங்க எங்க கையெழுத்து போடணும் அவன் நெஞ்சு நக்குறான் நீ என்னத்துக்கு வேணா கட்டுப்படு இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு நிறுத்துங்க அப்பா போடாதீங்க அவா அவா என்னடா பாத்துன்னு இருக்கீங்க போய் அடிச்சு பொழுது கெடுங்கடா அண்ணா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சீதா காப்பாது சீதா வந்துட்டா மாட்டேனி உண்டாண்டா ஒரு பொம்னாட்டி கூட எங்களால சமாளிக்க முடியல கண்ணாடி இல்ல கண்ணு தெரியாது போல இருக்கு வா கண்ணாடி ஆயா ஐயோ ஸ்ரீராம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கீங்க தப்பிச்சிட்டியா சீதா ஹெல்ப் காப்பாத்து சீதா அடி அடி உள்ள அடி 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 ஒரே ரத்தம் இல்லையா ஸ்ரீராம் தொலைஞ்சு போறான் விடு அண்ணாத்த சொல்லிட்டாருல விட்டுரு தேங்க்ஸ் அண்ணாத்த அண்ணாத்த ஆறு கத்திய தீட்டியாச்சு அடுத்தது என்ன பண்றது குறுக்க பூனை புட்டி சவரம் பண்ணு போடா அண்ணன் தம்பி அழகா ஒன்னா சேர்ந்தோம் இப்ப வந்து சாவகாசமா கேக்குறான் பாரு என்ன அவுத்து ஒண்ணும் யாருக்கும் தோணலையா ஸ்ரீராம் சீக்கிரம் வா மாரிசனா இடுமனா என்ன நடக்குன்னு பார்க்கணும் ஏய் இந்த இடும்ப மாரிசன் யாரு அது ஒரு பெரிய கதை பாஸ் போற வரல சொல்லுவாங்க சரி கவலை வேண்டாம் மந்தாகினி. இனி இடும்பனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனை மீண்டும் தண்டையாக்கி என் காலில் அணிந்திருக்கிறேன். மாரிசா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே?
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல? ஆம் தாயே, தங்களால் எனக்கு மீண்டும் மறுவாழ்வு கிடைத்து விட்டது. இதோ என் மந்தாகினியும் எனக்கு கிடைத்து விட்டாள். எனக்கும் அப்பா அம்மாவோட தாத்தா சின்ன தாத்தான்னு நிறைய சொந்தக்காரங்க கிடைச்சிருக்காங்க. அண்ணாத்த உன் காலில் விழுந்து கேட்கறேன், என்ன மன்னிச்சிரு. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். உன் பேர்ல இல்ல மாணிக்கம். எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா உனக்கான பங்கு நான் கொடுத்துருப்பேன். அட பங்கு கிடைக்கிறது விட அண்ணாத்த, ஒண்ணுத்த மட்டும் நான் புரிஞ்சுக்கினேன். மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மனுஷால் தான் முக்கியம், பணம் கிடையாது. அத தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. அண்ணன் தம்பியும் ஒன்னாயிட்டீங்க, எங்களை வில்லனாக்கிடாதீங்க ஐயா. டேடே, யாரும் வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல. நடந்தது நடந்து போச்சு. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா எஸ்டேட்ல இருப்போம். ஐயோ அண்ணாத்தா, என்ன மட்டும் விட்டுரு. நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு பண்ண கஷ்டம்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அத்தோட இல்லாம இந்த கடல் காத்தம் கருவாட்டு மீன் இல்லாம ரொம்ப கஷ்டமாக்குது. இந்த மழை குளிர்லாம் நம்மளுக்கு ஒத்துக்காது. விட்டுரு அண்ணாத்த, விட்டுரு. எல்லாம் இனிதாய் முடிந்தது. அந்த யுகத்தில் ஒரு குடும்பத்தை பிரித்த பாபத்தை செய்தேன். இந்த யுகத்தில் ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கின்ற பாக்கியம் பெற்றேன். நானும் மந்தாகினியும் விடைபெறுகிறோம். இனி எப்போது தேவைப்பட்டாலும் நான் மீண்டும் வருவேன். தாத்தா மாரிசானாத்தா, அப்படியே என்ன விட்டு போட்டா. அப்படியே நான் இடுமனோட ஆளு, அப்படியே என்ன ஓரம் கட்டிட்டாத. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணிட்டு போயேன். என்ன வேண்டும்? முனியம்மாக்கு பிடிச்ச போல பழைய மாதிரி என்ன கருப்பா அழகாக்கிடு, இல்லைன்னா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம். என் மணி அப்பா, இதுதான் அழகு. சும்மாவா சொன்ன கண்ணதாசன், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ன்னு. சரி அண்ணாத்த, நான் வரேன். என் கண்ணு மாணிக்கம், நேரம் கிடைக்கும் போது வந்து போயிட்டு. சரி அண்ணாத்த. ஏன்பா மாரிசா, எல்லாம் தான் நல்லபடியா முடிஞ்சு போச்சே, இன்னும் நாங்க ஏன் அரைகுறையாவே இருக்கணும்? இந்த ட்ரெஸ்ஸை மாத்தி விட. இந்த ட்ரெஸ் நல்லா காத்தோட்டமா இருக்கு, அப்புறம் வீட்டுல போய் மாத்திக்குவோம். அப்ப அது வரைக்கும் கையில இருக்கிறது ஆட்ட வேண்டியதா? விட்டு பட்டணம் வந்த பஞ்சாமிரதம் தான், அபிராமி மகனார் முகத்தான் அருடைய அமுதம் தான். ஆடல் பாடல் காதல் மோதல் அற்புத நகைச்சுவைதான், அஞ்சும் சேர்ந்து செஞ்சதனாலே அசத்தும் இதன் சுவைதான். கவலையை மறந்து சிரித்திட பழகு, கழுத்துக்கு சிரிச்சா முகத்துக்கு அழகு, வாய் விட்டு சிரிச்சா போய் விட்டு போகும், அடிக்கடி சிரிச்சா செலவாகும். பஞ்சாமிரதம் தான் அருடைய அமுதம் தான், பஞ்சாமிரதம் தான் அருடைய அமுதம் தான், பஞ்சாமிரதம் தான் அருடைய அமுதம் தான். திரைப்படத்தை இணைந்து வழங்கியோர் இந்துலேகா பிரிங்கா ஆயில், மாசா எப்போதும் மாம்பழ சீசன் மற்றும் இந்துலேகா ஒயிட் சோப்.